पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णम् आदाय पूर्णम् एवावशिष्यते. शांति शांति शांति. ஓம். திருவள்ளுவர் நாயனார் எழுதிய திருக்குறளில் இன்று நாம் மெய்யுணர்தல் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட 10 குறள்களினுடைய உள்ளர்த்தத்தை நாம் பார்ப்போம். அவரே எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அதனுடைய உள்ளர்த்தத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் மெய்யுணர்தல். சொல்லியிருக்கிற எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. அதில் உள்ளே சென்று மெய்ப்பொருளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். வெளியோட்டமாக அதில் ஒரு அர்த்தத்தை பார்க்கக்கூடாது. ஒரு வாக்கியம் இருந்ததுன்னா அதுக்கு வெளியே ஒரு அர்த்தம் இருக்கும். ஆழமாக சிந்திச்சா அது உள்ள ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ வேல் அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. சில சமயத்தில் நம்ம பேசும்போது உடனடியாக தெரிகிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கும். அது முக்கிய அர்த்தம் அப்படிம்பாங்க. உள்ளர்த்தம்னு ஒன்று இருக்குது. ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. ஒரு பையனுக்கு பார்த்து வீட்டுக்கு வெளியே வெயிலில் தயிர் பானையை வச்சுருக்கிறேன், காக்கா வராமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொன்னபடி காக்கா வராமல் பார்த்துக்கிட்டான். ஆனால் மாடு அதை முட்டி எல்லாத்தையும் குடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் மிச்சம் மீதி எல்லாம் கூட காக்காயம் நாயை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அம்மா கேட்குறாங்க, என்னடா இப்படி தயிர் பானை உடஞ்சிருக்கு, ஒரு சொட்டு தயிர் கூட காணுமே, என்ன ஒரு காக்கா கூட வரலாமா, நான் காக்கா வராமல் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு. அந்த வாக்கியத்தினுடைய முக்கிய அர்த்தம் வெளியார்த்தம்னு பார்த்தோம்னா காக்கா வராமல் பார்த்துக்கன்னா அவன் சொன்னதுபடி செய்தான். ஆனால் ஒரு புத்திசாலி பையன் என்ன பண்ணியிருக்கணும், எதுலேருந்தும் காப்பாற்றணும், தயிரை காப்பாற்றணுங்கிறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு காக்காயிட்டேருந்து காப்பாற்றணும்னு பார்க்குறாங்க. திருக்குறளும் கூட நம்ம மெய்ப்பொருள் பார்க்கணும் அப்படின்னு அவரே சொல்கிறார். எப்பொருள் எத்தன்மையதாயினும், எப்படிப்பட்டவர் யார் சொல்லியிருந்தாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம பார்ப்போம். திருவள்ளுவர் நாயனாருக்கு குறித்தே இவருடைய பாடல்களுக்கே பலவித விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க. அந்த விளக்கத்தில் நேருக்குமாறான அர்த்தங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். யாருக்கெல்லாம் பேனா பிடிச்சி எழுதி தெரியுங்களோ, இங்கும் பேனாம பேப்பரும் கிடைச்சா திருக்குறளுக்கு உரை எழுதிடுறாங்க. அப்படி எழுதினவங்கள பெரிய பிரகஸ்பதிகளும் நான் பார்த்தேன். அவங்களே ஒப்பிட்டு பார்த்தேன், என்னதான் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் மெய்யுணர்தல் என்பதில் உள்ளர்த்தத்தை பார்ப்போம். அந்த உள்ளர்த்தத்துக்கு பேர் லக்ஷணை அப்படின்னு பேர். ஒரு வாக்கியத்தினுடைய உள்ளர்த்தத்தை பார்க்கணும், லக்ஷணை அப்படின்னு பேர். ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். கங்கையில் கிராமம் உள்ளது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கங்கையில் கிராமம் உள்ளதுன்னா முக்கிய அர்த்தம் என்ன தெரியுது? கங்கைனா நதி பிரவாகம், அதில் எப்படி கிராமம் இருக்கும்? அப்போது பொருந்த மாட்டேங்குது. கங்கையில் கிராமம் உள்ளது அப்படின்னு சொன்னால் கங்கைக்கும் கிராமத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அது பிரத்யட்ச விரோதங்கிறோம். யாருமே அப்படி தண்ணியில் கிராமம் இருக்கிறது பார்த்ததில்லை, ஓடுற தண்ணியில். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முக்கிய அர்த்தத்தை விட்டுட்டு லட்சணையை போகிறோம். அதுக்கு உள்ளர்த்தம் என்னன்னு. இப்போ கங்கை கரையில் கிராமம் உள்ளது அப்படின்னு கங்கைங்கிறத நீருன்னு எடுத்துக்காம கரைன்னு எடுத்துக்கிறோம். நீருன்னு எடுத்தாக்கா அர்த்தமே வராது. அப்போ நம்ம அர்த்தம் வரணும்னா நம்ம நீருக்கு பதிலாக கரையை எடுத்துக்கணும். அடுத்தது சிவப்பு ஓடுகிறது அப்படின்னு ஒன்று சொல்கிறான். சிவப்பு எப்படி ஓடும்? இந்த துணி சிவப்பு, இது எப்படி ஓடும்? துணியோடு தானே ஓட முடியும். அப்போது சிவப்பு ஓடுகிறது போதும் நமக்கு வாக்கியத்தில் இருக்கிற அந்த சிவப்பு ஓடுதுங்கிறது பிரத்யட்ச விரோதமாக இருக்குது. யாருமே கண்ணால் பிரத்யட்சமாக சிவப்பு ஓடி பார்த்ததில்லை. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? சிவப்பு நிறத்தில் இருக்க பசு ஓடி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இல்லை சிவப்பு குதிரை ஓடி இருக்குது, ஓடுதுன்னு சொல்லவே சிவப்பு ஓடாது. இப்போ குதிரை நம்ம சேர்த்துக்கிறோம். முதல் இதில் கங்கையில் நீரை விட்டுட்டோம், இங்கே சேர்த்துக்கிறோம். இப்படி அது பேர் விட்ட லட்சணம், இது பேர் விடாத லட்சணம் அப்படின்னு நம்ம வாக்கியத்தில் எப்படி பொருள் புரியணுங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் மெய்ப்பொருள் காண்தல் அரிது, மெய்ப்பொருதல் காண வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு, அறிவுங்கிறார். மூணாவது ஒன்று சொல்கிறேன். சோயம் தேவதத்தா, அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க.
தேவதத்தனுக்கு பதிலாக நீங்கள் இப்போ வேற பேர் கூட போட்டுக்கலாம். அந்த சுரேஷ் தான் இந்த சுரேஷ், அவன் தான் இந்த சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தான் இந்த சுரேஷ் அப்படின்னு. இதில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அவன் தான் சொல்லும் பொழுது, அந்த சுரேஷ்னு சொல்லும் பொழுது, அந்த தேவதத்தன் சொல்லும் பொழுது, அது 3 வயசு பையன். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நானும் அவனும் சேர்ந்து விளையாடி இருக்கிறோம் தெருவில். இப்போ 70 வயசு தாண்டி வந்திருக்கிறான். எனக்கு அவனை அடையாளமே தெரியல. அப்போ நண்பன் தான் சொல்கிறான், அந்த தேவதத்தன் தான் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் பொருள் புரிஞ்சுக்கும் போது நம்ம தெரியாமலே நம்ம பொருளை புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த இந்தங்கிறத விட்டுட்டு தேவதத்தனை மட்டும் பிடிச்சிக்கிறோம் இல்லையா? அந்த தேவதத்தன்றவன் அவன் வந்து 3 வயசு பையன், இந்த தேவதத்தன் 73 வயசு பையன். ஆளு கிழவன். பிரத்யட்ச விரோதமாக இருக்குது இல்லை? அந்த தேவதன் தான் இந்த தேவதத்தன்னு சொல்கிறான். படத்தில் காட்டுறேன், இந்த தேவதத்தன் தான் அப்படின்னு ஒரு குட்டி பையன் ட்ரௌசர் போட்டிருக்கிறான். இவன் தான் இவன் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த படத்தில் இருக்கக்கூடிய தேவதத்தனுடைய சைதன்யம், இந்த தேவதத்தினுடைய சைதன்யம் தான் ஒன்றே தவிர சரீரம் வேற வேறன்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த சரீரத்தையும் விட்டுட்டு இந்த சரீரத்தை விட்டுட்டோம். அப்போ சரீரத்தை விட்டு அந்த சரீரின்னு சொல்லக்கூடிய அந்த உடம்புக்குள்ள இருந்தான ஒருத்தன், அவனை தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது பேர் விட்டும் விடாத லட்சணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எப்பொருள் எத்தகையதானும் அது அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பர். இது லட்சணா விருத்தி, லட்சணையை வச்சு நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நிறைய வாக்கியங்களை சொல்லியிருக்கிறார். திருக்குறள் எல்லாமே குறள் வாக்கியங்களை சொற்றொடர்கள். இப்போ அந்த வாக்கியத்தை உள்ளே போகணும்னா வெளிப்படையாக தெரியறதுக்கு மேலே ஆழமாக உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நிறைய உரை எழுதினவங்கெல்லாம் வெளிப்படையான அர்த்தத்துக்கே எழுதிட்டு போயிட்டாங்க. நம்ம உள்ளர்த்தத்தை போய் பார்ப்போம். அப்போனா நான் தான் உள்ளர்த்தத்தை பார்க்குறேன், மற்றவங்கள பார்க்கலன்னு நினச்சிக்காதீங்க. பரிமேலழகர்லாம் ஆழமான உள்ளர்த்தத்தை பார்த்துருக்கார். மனக்குடவாருங்கிறவன் பார்த்துருக்கிறார், பரிதியாருங்கிறவன் பார்த்துருக்கிறார். நாத்திகம் பேசக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான் அதுக்கு மேலோட்டமான அர்த்தத்தை எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம அதிகம் பேச வேண்டாம். அவங்களுக்கு அவங்க வாயாலேயே அவங்க கேட்டுட்டாங்க. இப்போது நாம் மெய்யுணர்தல் என்ற தலைப்பில் எப்படி பார்க்கணும், லட்சணாவிருத்தியை பார்க்கணும், ஆழ்ந்து நுண்மான் நுழைபுலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாக்கியத்தினுடைய ஆழமான கருத்தை நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த தலைப்பே. மெய்ப்பொருள் காண்தல், மெய்ப்பொருள் உணர்தல். இன்னொரு அறிமுகமான ஒரு வார்த்தை, அறிதல் உணர்தல்ன்றதில் வேறு வேறுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அறிதல்ங்கிறது வேற, உணர்தல்ங்கிறது வேற. ஒருத்தருடைய கண்ணை கட்டிட்டோம், நாக்கு நீட்டுங்கிறார். நாக்கு நீட்ட சொல்கிறோம், அவர் நாக்கு நீட்டுறார். அப்போ ஒரு பொருளை வாயில் வைக்கிறோம், முழுங்குங்க அப்படின்றார். வாயில் போட்டு முழுங்குது. எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குது சார், ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருக்கு அப்படின்னு உணர்ந்துட்டார்ல. ஆனால் என்ன உணர்ந்தான்னு பேரை சொல்லுங்க, தெரியல. அப்போ உணர்வு இருந்தாலும் அறிவு இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு பார்த்தா மாம்பழம். ஓ மாம்பழமான். இப்போ உணர்வோடு சேர்ந்து அறிவு வந்துடுச்சு. சில சமயம் அறிவு இருக்கும், உணர்வு இருக்காது. இப்படி ஒன்று இருக்குது. ஒரு பாட்டிலில் அங்கே போட்டிருக்கிறாங்க ஃபெனில் தயோ கார்பமைடு. அதுக்கு ஷார்ட் ஃபார்மில் பிடிசி அப்படின்னு போடுவாங்க. ஃபெனில் தயோ கார்பமைடு. அது ஒரு லிக்விடு. கண்ணுக்கு ட்ராப் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ராப்பு. இப்போது அவர் பேரெல்லாம் படிச்சிட்டார். படிச்சுட்டு ஃபெனில் தயோ கார்பமைடு இந்தாங்க சார் அப்படின்னு ஒரு ட்ராப் உள்ளே விட்டுறாங்க. இப்போ அறிவு இருக்குது. நாக்கில் விட்டோன்னே எப்படி இருக்குது சார், ஒன்றும் இல்லையே, ஒரு டேஸ்ட்டும் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு ஆள் உணரல. இன்னொருத்தருக்கு அதையே கொடுக்குறோம், பேர் தெரியாது, ஆனால் போட்டவொன்னே கசக்குது அவருக்கு. இது என்ன சார் இப்படி கசக்குதேன்னு, பாவக்காயா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க பாருங்கன்னா ஃபெனில் தயோ கார்பமைடு. இதுவா ஃபெனில் தயோ கார்பமைடாங்கிறார். மக்கள்கிட்டயே ஜெனட்டிக்ஸில் இந்த ஃபெனில் பிடிசிங்கிற பொருளை உணர்வதற்கு சிலரால் முடியும், சிலரால் முடியாது. அதனால் டேஸ்டர் நான் டேஸ்டர் அப்படின்னு நம்ம மக்களே பிரிக்கிறோம்.
அந்த ஜீன், டேஸ்ட்டுக்கு உண்டான ஜீன் டாமினண்ட்டாக இருக்கணும். அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் அந்த ஜீன் இருந்தாக்கா குழந்தைக்கு கிடைக்கும். ரெசசிவாக இருந்ததுன்னா அது அம்மாக்கிட்டே இல்லை, அப்பா கிட்டே இல்லை. சரி, அப்பா கிட்டே இருக்குது, அம்மா கிட்டே இல்லை. அந்த குழந்தைக்கு அப்பா கிட்ட கிடைத்த ஜீன் இருக்குது, அம்மா கிட்ட இருக்குது, அவனுக்கும் தெரியாது. 2 பேருக்கிட்டும் கேபிட்டல் டி இருக்கணும், என்ன டாமினன்ட் ஜீன் இருக்கணும். இப்போ மக்கள்கிட்டயே ஒரே பொருளுக்கு உணர்வு இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, உணர்வு உடையவும் இருக்கிறாங்க. ஆனால் அறிவு எல்லாருக்கும் இருக்குது. சில சமயத்தில் உணர்வு இருக்குது, அறிவு இல்லாமல் இருக்கலாம். இதுக்காக உணர்வு வேற, அறிவு வேற அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆழ்ந்த தியானத்தில் ஆத்மாவை ஒருத்தர் உணர்றான்னு வைங்க. ஆத்மாவை தியானத்தில் இல்லை, சும்மாவே உணரலாம். ஏன்னா ஆத்மா தான் உணர்கிற பொருளே. இவங்க உள்ளே இருந்துட்டு உணர்வு எல்லாமே அவன் தான். நாக்கில் மாம்பழத்தை ருசித்தவனும் அந்த பிடிஎஸ்னுடைய கசப்பை ருசித்தவனும் ஆத்மா தான். நாக்கை கொண்டு அவன் உணர்ந்தான். நாக்கு இல்லைன்னா ஆத்மாவுக்கு அது உணர்வு வேண்டியதில்லை. ஆனால் உணர்வு இல்லாமல் இல்லை, ஆத்மாவுக்கு உணர்வு உண்டு. ஆனால் நாக்கு இருந்தால் தான் அது உணர முடியும். ஏதாவது கருவியில் தானே முடியும். எனக்கு கூட கத்திரிக்கோள் இல்லைன்னா கட் பண்ண எப்படின்னு தெரியும். ஆனால் கத்திரிக்கோள் இருந்தால் தானே கட் பண்ண முடியும். அதனால் எனக்கு கத்திரிக்கோள் இல்லைன்னா அது அறிவு போயிடுமா என்ன? படத்தை எப்படி வெட்டணுங்கிற அறிவு என்கிட்ட இருக்குது, ஆனால் கத்திரிக்கோள் எனக்கு தேவைப்படுது. அதே போல் ஆத்மாவுக்கு உணர்வதற்கு முடியும், ஆனால் உணர்வதற்கு ஒரு கருவி வேணும். அது நேரடியாக அந்த மாம்பழத்தை சாப்பிடாது. ஒரு கையை எடுத்து நாக்கில் போட்டு வச்சோம்னா ஆத்மா உணரும். இப்போ எல்லாருக்கும் ஆத்மா இருக்குது, அந்த உணர்வு இருக்குது. கோவப்படுறாங்க, சுகப்படுறாங்க, துக்கம் படுறாங்க இருக்குது. ஆனால் அது ஆத்மான்னு தான் தெரியல, அறிவு தான் இல்லை. அந்த அறிவு இல்லாததுனால அவங்க நாக்கு தான் ஆத்மான்னு நினச்சிக்கிறாங்க, உடம்பு தான் ஆத்மான்னு நினச்சிக்கிறாங்க. எந்த உணர்வும் இடம் இங்கே தானே. சில பேர் ஆத்மா அணு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வைஷ்ணவர்கள், சைவர்கள் இவங்கெல்லாம் அணுத்தன்மை உடையதுங்கிறாங்க. உங்கள் பெரிய ஒரு குருநாதர் பெங்களூரில் இருக்கிறார், நல்ல யோகாலாம் சொல்லித்தரார். பெங்களூர் சாமின்னு தெரியும். அவரோட ஆத்மா அணு அப்படிங்கிறார். அணு ஒரு இடத்துல தானே இருக்கும். அது காது வழியாக வெளியே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? அது இருக்குதே இந்த 6 அடி உடம்புல ஒரு புள்ளியூரமாக இருக்குது. அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ காலில் முள் குத்துனா தலையில் இருக்கிற ஆத்மாவுக்கு எப்படி தெரியும்? அணுக்கு இல்லை, ஆத்மா காலில் இருந்ததுன்னா தலையில் கொட்டினா தெரியுமா? எங்கே தொட்டாலும் தெரியுது ஆத்மா. அப்போ ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கணும் இல்லை? அப்போ அணு மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் எப்படி? இதெல்லாம் பிரத்யட்ச விரோதம்னு பேர். மெய்ப்பொருள் காணணும், அதுதான் அறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மையை கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி உணரணும். மெய்ப்பொருள் உணர்தல். நிறைய பேர் மெய்ப்பொருள் அறிதல் இருக்கும். ஆத்மாவை பற்றி நிறைய புக்கெல்லாம் படிச்சிருப்பாங்க. நம்முடைய இருக்கிற பிரஜானம் தான் ஆத்மா. ஆத்மா தான் அந்த கரணத்தோடு சேர்ந்து அறிகிறது. ஆத்மா தான் நான் என்ற சொல்லுக்கு உரிய பொருள் அப்படிலாம் பேசுகிறாங்க. ஆத்மா அளவற்றது, ஆனந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட கேட்குறாங்க, இன்னும் நான் உணரலை சார்ன்றேன். நான் என்பதுன்ற பொருள் அதுதானே சொன்னீங்க, நீங்கள் எப்போ உணராமல் இருந்தீங்க? இல்லை சார் உணர்றேன் சார், ஆனால் நான் மனுஷனாக தான் நான் உணர்றேன் அப்படின்னு. மனுஷனாக உணர்வது தான் ஆத்மா. இப்போ அறிவிருந்தும் ஆத்ம உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். உணர்வு இருக்குது, அது எப்படிப்பட்ட இது உணர்வு? ஏன் அப்படி நம்ம உணர்ந்து கொண்டே உணரலைங்கிறாங்க. அப்போ அறிவு இல்லை. ஆனால் ஆத்மாவை பற்றி நிறைய அறிவு இருக்குது. இப்போது புத்தியில் அறிந்தாலும் மனதால் உணரணும், அதுதான் மெய் உணர்வு அப்படின்னு சொல்கிறார். மனதால் எப்படி உணர முடியும் ஆத்மாவை? நீ தானே ஆத்மா. ஆத்மா எப்படிப்பட்டது? திருப்தியானது, அது அளவற்றது, அது பேர் அனந்தம்னு பேர். ஆத்மாவுக்கு பேர் அனந்தம், சச்சிதானந்தம்னு பேர். அனந்தமாக இருக்கிறதுனால அளவற்றது. அளவற்றது ஆனந்தமாக அப்படின்னா அது எப்படி சொல்ல முடியும் சார்? ஆனந்தங்கிறது ஒரு உணர்வு இல்லையா? உணர்வதற்கு மனம் வேணுமே. அப்போ அந்த சச்சிதானந்தம் அளவற்றதாக இருந்தாலும் ஒரு சரீரத்துக்குள்ளே தான் ஆனந்தத்தை அனுபவிக்குது. பிரம்மமே சரீரத்துக்குள்ளே பூந்து தான் ஆனந்தமாக இருக்குது. அந்த கடவுளே இந்த பிரகிருதியை
புகுந்து மாயையோடு கலந்ததான் ஆனந்தத்தை அனுபவிக்குது. ஆனந்தமாக இருந்தாலும் இப்போ ஆனந்தங்கிறது அறிவு, ஆனந்தங்கிறது உணர்வு. இப்போ கடவுளுக்கே கூட அறிவாக தன்னை அளவற்றவன் அனந்தன்னு தெரிந்தாலும் கூட இந்த சிருஷ்டியில் மாயையோடு கலந்தாதான் அவர் உணர்விலும் அவர் அளவற்ற ஆனந்தத்தை அவர் அனுபவிக்கிறார். அப்போ நம்ம இந்த உடம்பை நம்ம உதாசீனம் பண்ண வேண்டியது இல்லைல்ல. வாழும் பொழுதே நாம் பிரம்மமாக வாழ்ந்தோம்னா என்ன இருக்கும்? அந்த பிரம்மம் எப்படி இருக்கும் பொழுதே அறிவில் தன்னை ஆனந்தம் என்றும் சிருஷ்டியிலே இந்த உணர்வில் தன்னை ஆனந்தம் என்றும் இருப்பது போல அதே பிரம்மம் தான் இங்கே அறிவில் தன்னை ஆத்மா என்றும் பிரம்மம் என்றும் தெரிந்து கொண்டு உணர்வில் இந்த சரீரத்தில் கிடைக்கிற உணர்வெல்லாம் ஆனந்தமாக வாழ்பவன் தான் ஜீவன் முக்தன். இதுதான் இந்த மெய் உணர்தல் அப்படின்னு அர்த்தம். உண்மையை உணர்தல், உண்மையை அறிதல்ங்கிறது புஸ்தகம், உண்மையை உணர்தல்ங்கிறது அப்படி வாழறது நிஷ்டை, அறிந்தபடி வாழணும். அதைத்தான் ஐயன் இப்போ நமக்கெல்லாம் சொல்லித்தர போகிறார். திருக்குறளில் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு பல பேருக்கு தெரியல. அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டியிருக்குது. 351வது பாடல். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. இதனுடைய சொற்களை பார்ப்போம். பொருள் அல்லாதவற்றை, பொருள் இல்லை, அது ஒரு பொருள் இல்லை, அதை பொருள் என்று உணர்கிறானா. அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன்னா மருளானான், குழம்பி இருக்கிறான், பிராந்தியில் இருக்கிறான், அறியாமையில் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் ஒரு பிறப்பில் எடுக்கத்தான் ஆகணும். சிறுமையான பெருமை இல்லாத சிறப்பற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றார். இப்போ பொருள் அல்லாதது, அதை பொருள் என்று நினைப்பது, ஏன் அப்படி நினைச்சான் அவனும் மருளானான் அப்படின்லாம் இருக்குது இல்லையா. இது வெளிப்படையாக உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியும்? ஏன்னா ஒரு தமிழ் புலவர், நம்ம தமிழகத்தை ஆண்டவர், இப்போ அவருக்கு பேனாலாம் சிலையெல்லாம் வைக்க போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, உண்மையை கறிந்தவன் மறுபிறப்பு இல்லை என்று கண்டுபிடிச்சிடுவான். அதைத்தான் சொல்லியிருக்கிறார். மறுபடியும் பிறக்க மாட்டான்னு அவர் சொல்கிறாரு. இல்லை பிறந்தான்னா மறுபடியும் துன்பப்படுவான்னு. இப்படி மெய் உணர்ந்தோம்னா நம்ம மறுபிறப்பு இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு எல்லா குறளுக்கும் இந்த பிறப்பை பற்றி அவர் மறுபிறப்பு இல்லை, ஒரு பிறப்பு தான் என்று அவர் சொல்கிறாருங்க. திருவள்ளுவர் கையில் ஆணி இருந்ததுன்னா தலையில் தான் குத்திக்குவார். இப்படி நான் சொல்லவே இல்லையே ஐயா, இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதா? முக்கிய அர்த்தம்னு ஒன்று இருக்குது, லட்சணார்த்தம்னு ஒன்று இருக்குதே. நான் லட்சணத்தை உள்ளே வச்சிருக்கிறேன், நான் வெளியே இருக்கிறத போய் எடுத்துருக்கிறீங்களே. பயனில சொல் பாராட்டுவானை மகனில் மக்கள் பதடியன் என்கிறார். பயனில்லாதது பேசிட்டு இருக்கிறாங்களே. இப்போ நாம் அந்த மெய்ப்பொருள் என்பதை பார்ப்போம். அதை எப்படி மெய் உணர்தல்னு பார்ப்போம். மெய்ப்பொருள் எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை மெய் உணர்தல்ங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் பொருள்னு நம்ம சொல்கிறோம். இந்த அறையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உட்காந்துருக்கிற சேர் ஒரு பொருள், என் உடம்பு ஒரு பொருள், நான் அணிந்திருக்கிற இந்த ஆடை ஒரு பொருள், நீங்கள் பார்க்குற இந்த போர்டு ஒரு பொருள். பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் ஒரு பொருள், சந்திரன் ஒரு பொருள், காற்று ஒரு பொருள், ஆகாயம் ஒரு பொருள், பூமி, நிலம், செடி கொடிகள், அப்புறம் நம்ம பயன்படுத்துகிற செல்ஃபோன், புதுசாக இன்னும் ஏதோ கண்டுபிடிப்பாங்க. இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு பொருள், லேசாக இருக்குது, காற்றுல மிதக்குது, ஆனால் கெட்டியாக இருக்குது, வெயிட்லாம் தாங்குது, தெர்மோகோல் அப்படின்னு ஒரு புது பொருள் உலகத்தில் மனுஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். எத்தனையோ புது பொருள் இன்னும் கண்டுபிடிக்க தான் போகிறான். மிக கடினமான இரும்பு கண்டுபிடிச்சிருக்கிறான், சாதாரண இரும்பை எஃகாக மாற்றிருக்கிறான், அதை டைட்டேனியம் போட்டு பண்ணியிருக்கிறான், இன்னும் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்குறான். உடம்புலேயே இருந்த ஒரு உலோகம் இருந்தால் கூட உடம்போட எந்த ரியாக்ஷனும் பண்ணாத உலோகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. எலும்புக்கு பதில் உலோகத்தை போடுறான். என்ன வேணால் செய்ய முடியுது. இந்த உலகத்தில் எத்தனையோ பொருட்கள் இருக்குது. பகவான் எத்தனை பொருள் படைச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் 5 தான் படைச்சேன்னு அவர் சொல்கிறாரு. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம்னு அவர் அப்படி சொன்னார்.
ஆனால் நம்முடைய சயின்ஸ் என்ன சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்த சார்ட்டில் போட்டிருக்கிறாங்க. இந்த சார்ட்டில் பார்த்தோம்னா மேலே ஒரு ஹைட்ரஜன் போட்டிருக்குது. அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னா சூரியன் முழுக்க இதாக இருக்குது. சூரியன் அதுக்குள்ளே வேறு ஒரு பொருளே கிடையாது. எங்கே பார்த்தாலும் காற்று தான். சூரியன் ஒரு வாயு பந்து. கூர்மையான கத்தியோ குச்சியோ எடுத்துகிட்டு போனால் சூரியன் எப்படி வெட்டிடலாம், அது எரிக்காமல் இருந்தா. அவ்வளோ சாஃப்ட். அதுக்குள்ளே வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு பொருள்னா உள்ளே புகுந்து அந்த பக்கம் போயிடும். வாயு பந்து அது. ஆனால் அது மையத்தில் கெட்டியான பொருள்லாம் இருக்குது. இதெல்லாம் சூரியனுக்குள்ளே தான் இருக்குது. பூமியிலும் இருக்குது, நம்ம உடம்புலேயே இதெல்லாம் இருக்குது. நம்ம புதுசாக செய்கிறதெல்லாம் இங்கே ஒவ்வொரு பொட்டியிலும் இருக்கிற பொருளை தான் நம்ம கலந்து இந்த சார்ட்டு ரொம்ப பயனுள்ள சார்ட்டு. பாருங்க, ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுனா பூதம்னு பேர். பகவான் 5 பூதம் படைச்சாருங்கிறார். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா இங்கே கிட்டத்தட்ட 120 பூதங்கள் இருக்குது. அந்த பூதங்களை எலிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த எலிமெண்ட்லாம் அணுக்களால் ஆனதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அணுன்னு சொல்லலாம், எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பொருளை பண்ணலாம் இல்லையா, புதுசாக. அதை எலிமெண்டல் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் இதுக்கெல்லாம் பூதம்னு பேர். இதெல்லாம் நாம் கலந்து ஒரு பொருளெல்லாம் செய்யும் பொழுது அதை பௌதீகம்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் நாங்கள் ஃபிசிக்ஸை பௌதீகம்னு தான் படித்தோம். அப்புறம் தமிழ் புலவர்கள் தான் பௌதீகம் வட சொல் அந்த இயல்பியல் அப்படின்னு மாற்றிட்டாங்க. பூதத்திலேருந்து பௌதீகம். பூதங்கள் 5, ஆனால் விஞ்ஞானம் பூதங்கள் 100க்கு மேலே இருக்கக்கூடிய பூதங்கள் சொல்லுது. பௌதிகங்கள் கோடியாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் உலகத்தை, பிரபஞ்சத்தை ஆக்குகின்ற பொருட்கள். எந்த மூளை முடுக்கில் இந்த பிரபஞ்சத்தில் ராக்கெட்டில் நீங்கள் போயிட்டு வேற ஒரு கேலக்சியில் போய் வேற ஒரு சூரியன்லையோ வேற ஒரு கோளில் போனாலும் இதுதான் இருக்கும். அங்கே மனிதர்களோ உயிரினங்களோ இருந்தால் கூட இந்த பொருளை பயன்படுத்தி தான் இருக்க முடியும். உலகத்தில் பார்க்க முடியாத ஒரு பொருள் எங்கேயும் இந்த ஸ்பேஸில் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இந்த வரிசைக்குள்ளே தான் எல்லாமே அடங்கணும். இதெல்லாமே பூமியிலே கிடைக்குது, ஆகாயத்திலும் இருக்குது, தண்ணிலும் இருக்குது. அண்டத்தில் என்ன இருக்குதோ பிண்டத்தில் இருக்குது. இப்போ மெய்ப்பொருளுங்கிறார சயின்ஸ் சொல்லுது, இந்த 108 பொருள் இதுதான் மெய்ப்பொருளா? இதுதானே உலகத்தை ஆக்குது, இதுதானே பொருளுங்கிறோம். பகவான் சொல்றாரு, நீ பொருள்னு சொல்றது பொருள் இல்லைங்கிறார். பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று உணர்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். இந்த பிரபஞ்சத்தில் நீங்க பொருள்னு சொல்லிட்டு தூக்கி அலையிறீங்களே, தங்கன்னு எடுத்து லாக்கரில் போட்டு ஒழிக்கிறீங்க, விலை மதிப்பு பொருள்னு சொல்லி தோண்டி சுரங்கத்தில் இந்த எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க. இல்லை வெளிநாட்டிலேருந்து சில பொருளை நீங்கள் இப்போலாம் நமக்கெல்லாம் பேட்டரிக்கு வேண்டிய சில பொருள் எல்லாம் சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணணும். அவன் கெட்டியை பிடிச்சி வச்சிருக்கிறான், அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த பொருள் சொல்லி அலையிறீங்களே, உண்மையில் அது பொருள் தானான்னு கேட்குறாரு. பொருள் இல்லைங்கிறார் அவர். என்ன சுவாமி சொல்கிறீங்க திருவள்ளுவரே? நாங்கள் உங்கள் எழுத்தாணி ஒரு பொருள், ஓலைச்சுவடி ஒரு பொருள், உங்கள் தலையில் இருக்கிற முடி தாடி உடம்பு எல்லாமே பொருள் தானே? இல்லைங்கிறார். அப்படிலாம் திருக்குறளை ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க? அப்படி தான் சொல்லியிருக்கிறார். பொருள் இல்லாத பொருளை பொருள் என்று உணர்கிறார்கள். எதனால்? ஏன் அப்படி பொருளை இப்போ இது பொருளெல்லாம் இல்லைங்கிறீங்களே, எப்படி நாங்கள் பொருளை பார்க்குறோன்னா, உங்களுடைய மருள் இருக்கிறது, மருளானாம், இந்த மருட்சியினால் அப்படி பார்த்துருக்குறீங்க, மிரண்டு போய் பார்க்குறீங்க. அப்படியா? மிரண்டு போய் பார்க்குறது பிராந்தின்னு தானே சொல்லுவாங்க. அந்த மிரண்டு பார்க்குறது தானே மருள்னு சொல்கிறாங்க. மருண்டு விட்டான் அப்படின்னு. மருட்சியினால தான் உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? சிப்பியை வெள்ளியாக பார்க்குற மாதிரி, கயிறை பாம்பா பார்க்குற மாதிரி, வறண்ட தரையை தண்ணி இருக்கிற மாதிரி, காணல் நீர் பார்க்குற மாதிரி, பிராந்தியில் இருக்கவன் அது உண்மைன்னு நினச்சி ஓடுறான். இந்த வறண்ட காட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிறதுக்கு மான் ஓடுது இல்லையா, அது குடிக்கணும்னு அது ஓடிய செத்து தான் போகும், மறுபடியும் பிறக்கும். மானா பிறப்பு, இது என்னையா பிறப்பு? இது இப்படி இதை எனக்கு விளக்குங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் விளக்குறேன். மெய்ப்பொருள் எது? மெய்ப்பொருள் ஒன்று இருக்குதுன்னா
அது பொருள் அல்லாததையும் நம்ம மெய்ப்பொருள் நினைக்கிறோம்னா அது பொய்ப்பொருளாக தானே இருக்கணும். அப்போ பொய்யை மெய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இதெல்லாம் பொய்ப்பொருளப்பா, மெய்ப்பொருள் ஒன்று இருக்குது, அதை நீ கண்டுபிடி. அது கண்டுபிடிச்சா நீ மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, முக்தி அடைந்து பிரம்மமாக வாழ்வாய் அப்படின்னு அவர் சொல்கிறார். வீடு பேரு முதல் குரலே சொல்லி முடிச்சிட்டார், முக்தியை பற்றி பேசிட்டார். அப்போ பொய்ப்பொருள்னா மெய்ப்பொருள் எங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மெய்ப்பொருள் எங்கே தொலைவில் இருக்கும், பொய்ப்பொருள் இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்களா? பொய்ப்பொருள் தான் மெய்ப்பொருள். இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பழம் கொடுக்குறேன், மெழுகில் ஒரு பழம் செய்கிறேன். மெழுகில் பொம்மைகள்லாம் செய்கிறாங்களே, ஆப்பிள் மாதிரி, ஆரஞ்சு மாதிரி, வாழைப்பழம், கத்திரிக்காய், இதெல்லாம் பார்த்தா தத்ரூபமாக இருக்குதா நம்ம பார்க்குறோம். சில பூக்களெல்லாம் கூட செயற்கையாக செய்து வச்சுருக்குறாங்க. அந்த பூச்செடிகள் இலைகள் அதுலேருந்து பூச்சி பட்டா மாதிரி கூட அந்த இலையில் இருக்குது. அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. கிட்ட போய் பார்க்குற வரைக்கும் அது இலை பூ அப்படின்னு தான் நினைக்கிறோம். அந்த பூ இதழில் தண்ணி கூட இருக்கும். அது பொய்ப்பொருள் தானே. தொட்டு போய் பார்த்த பிறகு தான் அது மெழுகில் செய்யப்பட்டது, அந்த தண்ணீர் திவலை மாதிரி இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்க, இது மெய்ப்பொருளா பொய்ப்பொருளா? இது மெய்ப்பொருள் தான், மெய்யான ஆப்பிள் தான். இதுவே மெழுகில் இதே மாதிரி பெயிண்ட் பூசியிருந்தா நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க, கண்ணால் பார்க்குறீங்க, இது மெய்யான ஆப்பிள் தான் நினைக்கிறீங்க. அப்போ இதை பொய்யன்னு எப்போ கண்டுபிடிப்பீங்க? வாயில் போட்டு கடிக்கும்போது தான் தெரியும். அப்போ ஒரு பிரமாணம், ஒரு அறிவு உங்களுக்கு மெய்ய பொய்யா காட்டுது அல்லது பொய்ய மெய்யா காட்டுது. ஆய்ந்து பார்த்தோம்னா தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறாரு. இப்போ மேலோட்டமாக நம்ம தொட்டு பார்த்துட்டோம், கண்ணால் பார்த்துட்டு எல்லாரும் இந்த ஆப்பிள் விற்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிடுறாங்க. நிறைய பேர் அப்படி தான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து போலி, பொய் அப்படின்னு நமக்கு தெரியுது. போலின்னு அர்த்தம், அது போல இருந்தால் அது பேர் போலின்னு அர்த்தம். அது போலவே இருக்கிறதுனால அது பேர் போலி. நடிகர்கள் எல்லாம் கூட ரொம்ப ரிஸ்கான ஒரு சண்டை காட்சியிலெல்லாம் போலியை தான் போட்டு எடுக்கிறாங்க. அது பேர் டூப் அப்படின்னு பேர். அவங்க டூப்ளிகேட். டூப்ளிகேட்னா ரெண்டாவதுன்னு அர்த்தம், மூணாவது தான் ட்ரிப்ளிகேட்னு அர்த்தம். டூப்ளிகேட்னா அதே போல் ரெண்டாவது. அங்கெல்லாம் டூப்ளிகேட் நடிகர் இந்த சேரில் உட்காந்துருப்பார், இவன் தான் போய் சண்டை போட்டுட்ருப்பான். இங்கே வேற இருப்பான், அது வேற இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பொய் இருக்குதுன்னா மெய்யும் அங்கேயே தான் இருக்கணும். பொய் இருக்கிற இடத்துல தான் மெய்யும் இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம காட்ட போகிறேன். அதை தான் இப்போ பொய்யது மெய்யது, பொய்யது மெய்யது என்று ஒன்றும் தெரியலை, நம்ம கண்ணை நம்மால் நம்ப முடியல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த 118 எலிமெண்ட்ஸ் இந்த செய்த பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி பண்ணனா ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கோமே, ஒரே ஒரு எலிமெண்ட் ஹைட்ரஜன் அப்படின்னு எலிமெண்ட் எடுத்துக்கும். இந்த ஹைட்ரஜன் எலிமெண்ட்டு தானே இந்த எலிமெண்ட்டில் ஒன்று. ஏன்னா அந்த 2 ஹைட்ரஜன் சேர்ந்தால் அது பேர் ஹீலியம்னு பேர். 3 ஹைட்ரஜன் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் இருக்குது, அதுக்கு பேர் கார்பன் இல்லைங்க, அது பேர் லித்தியம்னு பேர். 4 சேர்ந்தது பெரிலியம்னு பேர். 5 சேர்ந்ததுன்னா போரான், 6 சேர்ந்ததுன்னா கார்பன். இப்போ ஒரே ஹைட்ரஜனை 2 சேர்த்துட்டோம்னா உடனடியாக அது லித்தியம் ஹீலியம் ஆகிடுது. அதோட இன்னொன்று சேர்த்தோம்னா 3 ஆயிடுச்சுன்னா அது லித்தியம்ங்கிறோம். 4 ஹைட்ரஜனை ஒன்றா சேர்ந்து பிணைஞ்சு போட்டோம்னா பேரியம்ங்கிறோம், பெரிலியம்ங்கிறோம். அதுக்கப்புறம் 5 ஹைட்ரஜனை ஒன்றா சேர்ந்தாக்கா போரான், அப்புறம் கார்பன், 7 நைட்ரஜன், 8 ஹைட்ரஜன் சேர்ந்துன்னா ஒரு ஆக்சிஜன் இப்படின்னு சொல்கிறோம். இதை மாதிரி ஹைட்ரஜனையே ஒரே பொருளையே சேர்க்க 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 அதனுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. அது கருவினுடைய எண்ணிக்கையும் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் உடைச்சோம்னா ஹைட்ரஜனாக தான் மாறும். இங்கே இருக்கக்கூடிய 118மே ஹைட்ரஜன் தான். யாரை நம்ப முடியுதா? இப்போது யுரேனியம்ங்கிற ஒரு பொருளை நம்ம உடைச்சோம்னா 2 பொருளாக மாறும், பாதியாக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இப்போ ஆக்சிஜனை 8, அது 2 பாதியாக 4 4ஆக இறங்கிட்டோம் இல்லையா? அப்போ 1 4 2வது 4ன்னு வந்ததுனாக்கா 2 பெரிலியம் கிடைக்கும். இந்த ஒன்று கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க, ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த அண்ட சராசரம் முழுக்கவே அடிப்படையான ஒரு அணுவிலேருந்து தான் வந்துடுது. அது ஹீலியம், ஹைட்ரஜன், அது 2 சேர்ந்துன்னா ஹீலியம்.
சூரியனில் இப்போது ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் நிறைய இருக்குது. நம்ம ஹைட்ரஜனுக்கு நமக்கு தெரியல, ஆனால் ஹீலியத்தினுடைய கலரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சோடியமும் இருக்குது, அதனால தான் அது மஞ்சள் கலரில் இருக்குது. ஹீலியம் இருக்கிறதுனால அது வந்து ஹீலியாஸ் அப்படின்னு பேர். சூரியகாந்திக்கு ஹீலியோட்ரோப்பியம் அப்படின்னு பேர். சூரியனை நோக்கி போகிறதுனால ஹீலியோட்ரோப்பியம், ட்ரோப்பியம்னா அப்படி நகர்றது, ஒளியை நோக்கி செல்வதனால. ஹீலியாஸ் அப்படின்னு சொன்னால் சூரியன் அர்த்தம். காரணம் அது ஹீலியம் இருக்கிறதுனால. இப்போ என்ன சொன்னேன், இந்த அண்ட சராசரமெல்லாம் மெய்ப்பொருள்னு எடுத்துட்டோம்னா ஒன்று தான். என்னது? ஹைட்ரஜன். சரி, ஹைட்ரஜனை அது மெய்ப்பொருள் சொல்ல முடியுமா? 2-3 பொருள் சேர்ந்ததுன்னா மெய்ப்பொருள் இல்லை, அது பொய்ப்பொருள். பிரித்தோம்னா அது எது அடிப்படையாக இருக்குதா தானே மெய்ப்பொருளாக இருக்கும். அப்போ மெய்ப்பொருள் எப்படி இருக்கணும்? பிரிக்க முடியாததாக இருக்கணும். கலந்துருந்ததுன்னா அது பொய் தான். எப்படி நீங்கள் ஹைட்ரஜனை நீங்கள் சூரியனுங்கிறீங்க, அது 2 ஹைட்ரஜன் ஹீலியமானால் அது சூரியன்கிறோம். கறிக்கட்டை எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இது பேர் மண், இதுக்கு வந்து சிலிக்கான் அப்படின்னு பேர். இந்த சிலிக்கான் என்னன்னு பார்க்கலாம். வெள்ளி, அதில் 47 ஹைட்ரஜன் இருக்குது. அது கீழே வந்து தங்கம், அதில் 79 இருக்குது. அதில் ஒரே ஒரு ஹைட்ரஜனை கூட சேர்த்துட்டோம்னா அது மெர்க்குரி ஆகிடுது. தங்கத்தில் ஒரே ஒரு ஹைட்ரஜனை எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம்னா அது மெர்க்குரி ஆகிடும். சரி, தங்கத்துலேருந்து ஒரே ஒரு ஹைட்ரஜனை பிடிக்கிட்டோம்னா அது பிளாட்டினம் ஆகிடும். இப்படி வரிசையாக போய்கிட்டு இருக்குது. ஆச்சரியமாக இருக்கு. எவ்வளோ சுலபமாக இந்த பிரபஞ்சத்தை ஒரே விதமான ஹைட்ரஜன் அணு. இப்போ இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது எந்த அணு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹைட்ரஜன் தான் இருக்குது. 13.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி மெய்ப்பொருள் உண்டாச்சு, ஹைட்ரஜன் தான். அது கூடி 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 பலவிதமான அணுக்களாகி தான் இந்த பிரபஞ்சமே, கேலக்சிகளும் பூமியும் சந்திரன் சூரியன்களும் எல்லா பிளானட்டுமே உண்டாகுது. இப்போ மெய்ப்பொருள் கண்டுபிடிச்சிட்டோமா? ஹைட்ரஜன் இல்லை. கலந்ததெல்லாம் பொய்ப்பொருள்னா கலப்பு இல்லாதது தானே மெய்ப்பொருளாக இருக்க முடியும். கலப்பு இல்லாதுன்னு பார்த்தா அணுவிலையும் கலப்பு இருக்குது, ஹைட்ரஜன்லேயும் கலப்பு இருக்குது. அதில் புரோட்டான், ஒரு எலக்ட்ரான். இது என்னையா? அப்போ புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் ஒரு அடிப்படையாக ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா? அந்த பொருள் எடுன்னு இப்படி தேடிக்கிட்டே போகிறோன்னு வைங்க, ஏதோ ஒரு பொருள் கடைசியில் முடியணும். அந்த பொருளுக்கு நம்ம பேர் கொடுப்போம். அதுக்கு பேர் குவார்க்கு அப்படின்னு பேர் வச்சுருக்கிறேன். குவார்க்கு இல்லை போசான், ஏதோ ஒரு பேர் குவார்க்குன்னு வச்சுக்கோ. குவார்க்கு உடைக்க முடியாதுன்னா அது முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ குவார்க்கு தான் மெய்ப்பொருளா அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ கடவுள் இதை படைக்கிறதுக்கு முதல்ல குவார்க்கை தான் படைச்சிருப்பார். அந்த குவார்க்குகள்லாம் 2-3 சேர்ந்து புரோட்டான் ஆயிடுச்சு, அப்புறம் எலக்ட்ரான் ஆயிடுது. ஏன்னா குவார்க்கு, எலக்ட்ரானும் ஒரு குவார்க்கு தான், அதுக்கு வந்து பேர் வேறு, லெப்டான்னு பேர். எனக்கு வேண்டியது இந்த அடிப்படை பொருள் யாராவது பார்த்தாங்களா? ஹைட்ரஜனை பார்த்துருக்கீங்களா? சூரியனை பார்க்குறீங்க, ஒரு ஹைட்ரஜனை பார்த்துருக்கீங்களா? அப்போது அனுமானம் தானே பண்ணியிருக்கீங்க. அப்போ ஹைட்ரஜன் நமக்கு பொறுத்த வரைக்கும் கருத்து தானே. அனுமானம்னா கருத்து. பிரத்யட்சமாக சூரியனை பார்க்குறீங்க, கருத்தால் ஹைட்ரஜனை பார்க்குறீங்க. பிரத்யட்சமாக கரியை பார்க்குறீங்க, அனுமானத்தால் அது கார்பன்கிற 6 புரோட்டான் இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு நீ கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ நீங்கள் அணு எல்லாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனையுமே உங்களுடைய கருத்து தானே. ஒவ்வொருவரும் கருத்து தானே. கடைசியில் இந்த குவார்க்குங்கிற பொருள் யாராலும் பார்க்க முடியாது. அது பலவாக சேர்ந்து பல கூட்டாகி நிறைய வந்தா பிறகு தான் நம்ம வந்து அந்த ஒரு பொருளுக்கு ஏதாவது பேர் வைக்கலாம். இப்போவும் கூட இது குவார்க்கால ஆனது தானே. இந்த பானையும் குவார்க்குகள் தானே. குவார்க்குகள் அணுவாகி, அணுக்கள்லாம் மூலக்கூறாகி, மூலக்கூறெல்லாம் சேர்ந்து தானே பானை ஆயிருக்குது. இப்போ குவார்க்குகள் தானே இங்கே இருந்துகிட்டே இருக்குது. குவார்க்கு பார்க்க முடியாது இல்லை, பார்க்குறீங்களே. இங்கே எல்லாம் பார்க்க முடியாததை பார்க்குறீங்க. பார்க்க முடியாத பொருள், அந்த பொருள் இருக்குதான்னு யாருக்கும் தெரியாது, யாராலும் முடியாது. எந்த ஒரு கருவி கொடுத்தாலும் அந்த பொருளை பார்க்க முடியாது. ஏன்னா கருவி பார்க்குதுன்னா
அந்த பொருளே, அந்த கருவியே அந்த பொருளால் ஆகப்பட்டது. அது தன்னை தான் பார்த்துக்கணும். அது தனி ஒரு குவார்க்கை யாரும் பார்க்க முடியாதனால, எந்த ஒரு பிரகஸ்பதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும், இந்த அண்டத்தின் அடிப்படை பொருளாகிய அந்த குவார்க் என்பதை, அதை நாதம் பிந்துன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம குவார்க்குங்கிறோம். அதை நம்முடைய சாஸ்திரம் பிந்து அப்படிங்கிற. பிந்துனா ஒரு விதை. இந்த அனைத்தும் இந்த பிந்துவால் ஆகப்பட்டதுன்னு சொல்லி. அந்த பிந்துக்கு அதுவும் கருத்து தானே. யாராவது பிந்து பார்க்க முடியுமா? கருத்து தான். சரி, நான் கேட்குறேன், கருத்து எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. இங்கே தானே இருக்கும். அப்போ வெளியே உங்களால் பார்க்க முடியாததை உங்கள் கருத்தால் தானே பார்க்குறீங்க. அது அனுமானம் தானே. இந்த அனுமானத்தால் பார்க்குறது தான். உள்ளதை தான் நீங்கள் பார்த்தீங்களா? அனுமானங்கிறது உண்மைன்னு சொல்ல முடியுமா? அதை அவர் சொல்கிறார், பொருள் இல்லாத ஒன்றை பொருளாக பார்க்கிறோம். சரி, பார்க்கறது யாரு? அவனும் ஒரு பொருள் தானே. அவன் யாருன்னா இந்த கருத்து உடையவன் தானே அவன். இந்த பிரபஞ்சத்தை குவார்க்குன்னு சொல்லிட்டு அந்த குவார்க்கை கருத்தில் பார்த்தவன் தானே பிரபஞ்சத்தை பார்த்தவன். அப்போ இந்த பிரபஞ்சமே அவனுடைய கருத்து தானே. கருதுபவன் யார்? கருத்து எங்கேருந்து உண்டாகும்? அறிவற்றதுலேருந்து வருமா, அறிவுலேருந்து வருமா? அறிவுடையதானே கருத முடியும். அப்போ நீ யார்? எல்லா கருத்துக்களையும் உடையதனால, நான் கருதுபவனாக இருப்பதனால நான் அறிவாக இருக்க முடியும். அப்போ என்னிடம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, என்னுடைய அறிவும் கருத்தும் இருக்கிறது. நான் அறிவு, இந்த பிரபஞ்சம் என்னுடைய கருத்து. அதை சொல்றார். அப்போ வெளியே பிரபஞ்சமாக இருக்கிறது எதுடான்னு கேட்டோம்னா, அறிவில் கருத்து. அப்போ வெளியே இருக்கிற பிரபஞ்சமும் அறிவு தான். ஏன்னா குவார்க்கு அது கருத்து. நீ வெளியே பார்க்கிற கருத்து அறிவு, நீங்கள் உள்ளே இருக்கிற கருத்து அறிவு. இங்கேயும் அங்கேயும் அறிவுங்கிற ஆத்மா, பரமாத்மா, பிரம்மம் தான் இருக்கிறது. அதை நம்முடைய புலன்கள் தான் பொருளாக காட்டி கொண்டிருக்கிறது. பொருளும் ஒரு இதுவும், நம்ம புலன்களும் ஒரு கருத்து தான். புத்தியும் மனசும் ஒரு சரீரமும் ஒரு கருத்து தான். ஏன்னா இதுவும் குவார்க்கு தானே. இப்போ குவார்க்குகளே எதையோ மறைக்குது. ஒரு கருத்துக்கு ஆதாரமான அறிவை மறைக்குது. இப்போ என்கிட்ட ஒரு கருத்து இருக்குது. என்ன கருத்து இருக்குது? நான் ஒரு ஆண், எனக்கு வயது 70க்கு மேலே ஆகி கொண்டிருக்கிறது. இந்த உடம்புக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. 32 பல்ல எனக்கு இப்போ ஒரு 7-8 தான் இருக்குது. அது உங்களுக்கெல்லாம் இல்லாததெல்லாம் தெரியாது, முன்ன மட்டும்தான் தெரியுது. இங்கே கடையிலெல்லாம் கிடையாது. இதுதான் நானுன்னு சொல்கிறேன். உண்மையிலே இது என்னுடைய கருத்து. நீங்களே நினச்சி பாருங்க. தன்னை ஒருவன் ஏழைன்னு சொல்கிறது அவன் வச்சிருக்க கருத்து. ஆனால் உண்மையிலே மெய்ப்பொருள் எங்கே? அது ஆத்மா. கருத்தை நீக்கிடுங்க. கருத்தை நீக்கினா அங்கே என்ன இருக்கும்? அறிவு தான் இருக்கும். இப்போ அங்கே 10 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு? நான் டாக்டருங்கிறார். நீங்கள் என்னங்க? நான் லாயர். நீங்கள்? நான் என்ஜினியர். நீங்கள்? நான் ராக்கெட் சயின்டிஸ்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு விவசாயி. நான் ஒரு வியாபாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே அவங்க கருத்தை தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, எந்த சரீரத்தில் இருக்கிறாங்க, என்ன தொழில் செய்கிறாங்க, அதைத்தான் நானுன்னு சொல்கிறாங்க. அவங்க பிறந்த பிறகு இவங்க டாக்டருங்களா? அப்போ அவங்க இல்லையா? அப்போ பிறந்த பிறகு அறிவோடு தான் பிறந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் கருத்து உண்டாகுது. கருத்துக்களெல்லாம் நாம கிடையாது, கருதுபவன் தான் நான். அந்த கருதுபவன் பிரஜானமாக, சைதன்யமாக, அறிவு சுரூபமாக, கேவல ரூபமாக இருக்கிறான். அது அப்போ பார்த்தோம்னா இங்கே 10 பேர் நிற்கிறாங்க இல்லையா? இவனுடைய சரீரங்கிறதெல்லாம் விட்டுடுங்க. அவனுடைய கருத்தெல்லாம், சரீரத்தை இப்போ நம்ம கருத்துன்னு சொல்லுவோம். கருத்தை நாமரூபம்னு சொல்லலாம், அனுமானம்னு சொல்லலாம். அனுமானத்தால் கருத்து உண்டாக்கி கருத்துக்கள் இருப்பதெல்லாம் நாமரூபங்கள். இதெல்லாம் நீக்கிட்டோம்னா அங்கே தூய்மையான வாலறிவன் அறிவு இருப்பதை பார்க்கிறோம். அப்போ மெய்ப்பொருள் ஒன்று இருக்க அதை நாம் கருத்து வைத்து வேறாக பார்க்கிறோம் இல்லையா? இதுதான் மருட்சிங்கிறார், பிராந்திங்கிறார். கயிறை பாம்பா பார்த்தா மாதிரி. கயிறு உனக்கு தெரியாததுனால பாம்பே கயிறை மறைக்குது. உன் பிராந்தி நீங்கின பிறகு எங்கேயோ போச்சு இந்த கயிறு, அங்கே தெள்ள தெளிவாக எங்கே போச்சு பாம்பு, தெள்ள தெளிவாக கயிறு தெரியுது.
இப்போ பிராந்தி இருக்கும் வரை மெய்ப்பொருள் உனக்கு தெரியாது. இந்த பிராந்திக்கு தான் மருள் அப்படிங்கிறார். மருளானாம், மருட்சி. அந்த மருளானாம் மெய்ப்பொருளை பார்க்க தவறி விடுகிறான். அங்கே வெளியிருக்கின்ற கடவுளை உலகமாக பார்க்கிறான். இங்கே உள்ளிருக்கின்ற கடவுளை மனிதனாக பார்க்கிறான். அப்போ நான் என்ன மனிதன் சொல்றது மருட்சிங்கிறீங்களா? வள்ளுவனார் அதான் சொல்றாரு. வேதம் அப்படிதான் சொல்லுது. உபநிஷத்துக்கெல்லாம் கதறி கதறி கத்திக்கிட்டு இருக்குது உன்னை நோக்கி. நீ கடவுள்தான், உன் கருத்தை விடுங்கிறார். நான் ஜீவன் என்ற கருத்தை விட்டு தொலை. பரமாத்மா பிரம்மங்கிற கருத்தை எடுத்துக்க. கருத்து இல்லை, அது உண்மை. அதுவும் கருத்துன்னு நினைச்சக்கூடாது. சரி, இப்போ மெய் அறிதலை பற்றி புரிஞ்சுட்டோம். மெய் உணர்தல் பார்ப்போமா? மெய் உணர்வும் நமக்கு வரணும். எவுணர்வன் தன்னை எப்படி உணர்கிறான் என்று பாருங்க. தன்னை எப்படி அறிந்தான்ங்கிறத வச்சு தான் உணர்வு இருக்கும். நான் மாம்பழ கதையை சொன்னேன். உணர்வை வச்சு அறிவு அடைந்தான், அறிவை வைத்து உணர்வும் அடைவான். இப்போ ஒருத்தனுக்கு மாம்பழம் கொடுக்கல, அவன் சாப்பிட்ருக்கிறான், உணர்வு இருக்குது. மாம்பழம் எப்படி இருக்கு, சாப்பிட்றீங்களா? உணர்வு இருக்குதான்னா, நான் உணர்ந்துருக்கேன் சார். துன்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எனக்கு நான் உணர்ந்துருக்கேன் சார். துன்பங்கிற அவனுக்கு அறிவா? இப்போ உணர்வு. இப்போ அறிவும் உணர்வும் இப்போ நம்ம அடையணும், மெய் உணர்வு. இப்போ கயிறை பாம்பாக பார்த்தவனுடைய அறிவு தப்பு. அப்போ உணர்வும் தப்பு தானே? அது பாம்புன்னு உணர்ந்து பயந்தது தப்பு தானே? இதே போல் பிரபஞ்சத்தை உலகமாக பார்க்கிற அப்போ உன்னுடைய அறிவும் தப்பு. அப்போ கடவுளையே நீ தப்பாக உணர்ந்துக்கிட்டு இருக்க. பயப்படக்கூடாத கடவுளை பார்த்து பயப்படுற. இந்த உலகத்தை பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும். பயப்படக்கூடாதது மெய்ப்பொருள் அங்கே இருக்குது. ஆனால் பிராந்தியினால, கருத்தினால நாம் கடவுளை பிரபஞ்சமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சத்தை நான் எப்படி சொல்லிட்டேன், பிரபஞ்சம் முழுக்க குவார்க்குன்னு. குவார்க்குங்கிறது அது இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அதோட உண்மையான பொருள் பிரம்மம், கடவுள். கடவுளை குவார்க்காக்கி, குவார்க்கை சேர்த்து அணுவாக்கி, அணுவை மூலக்கூறாக்கி, மூலக்கூறை பிரபஞ்சமாக்கி, உடம்பாக்கி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். இது அத்தனையும் மருட்சிங்கிறார். இப்போ தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன், மருட்சி நீங்கிடுச்சு உங்களுக்கு. அப்போ வெளியே இருக்கிற பிரபஞ்சத்தினுடைய மெய்ப்பொருளை நீங்கள் எப்படி பார்க்கணும்? ஒரு பொருளாகிய முழுமுதல் கடவுளை நாம் புத்தியினால், கருத்தினால் உலகமாக பார்க்கிறோம். அந்த தவறான கருத்தினால தவறான உணர்வும் வந்துவிட்டது. என்ன உணர்வு? பயம். உலகத்தை பார்த்து பயப்படுறோம். எப்படி நான் பிழைக்க போகிறேன்? ஒவ்வொரு குழந்தைய வளரும்பொழுதும் அப்பா அம்மாவுக்கு பயமே என்ன, இவன் எப்படி இந்த உலகத்தில் பிழைப்பான்? சில பேருக்கு மனம் குன்றிய குழந்தை பிறந்துடுது, கால் கை இல்லாத குழந்தைங்க பிரிஞ்சுது, பேச முடியாத குழந்தைங்க வந்துடுது. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஆனந்தமே இல்லை. இந்த குழந்தை எப்படி தான் படைப்பான், இந்த உலகம் எப்படி அப்படின்னு எல்லாருக்கும் பயமே. சரி, குழந்தைய விடுங்க, தான் மட்டும் என்ன, இந்த உலகத்தில் நான் எப்படி இருக்க போகிறேன்? அடுத்த மாதத்துலேருந்து பே கட்டுங்கிறாங்க, அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு லே ஆஃப் கொடுத்துட்றாங்க, வேற ஒரு கம்பெனி பார்த்துக்கோங்கிறாங்க. அடுத்த கம்பெனிக்கு இப்போ வேலை கிடைக்குமோ கிடைக்காதான்னு தெரியலையே. இது மாதிரி 350 பேர் வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்களே, இவங்க அத்தனை பேரும் போவாங்களே, நான் எங்கே போனாலும் அவங்க கூடவே வந்துடுவாங்களே. இங்கே நண்பன் நண்பன் சொல்லிகிட்டு இருந்தோம், நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல வேலை செய்தோம். இன்னொரு மில்லுக்கு நான் போகிறேன், அங்கே போனால் இவனே தான் அங்கே வருவான். அப்போ அங்கே எனக்கு எனிமியெல்லாம் வருவான், இவன் வரக்கூடாதேன்னு பார்க்குறான். இந்த உலகம் பயமாக இருக்குது. நண்பனை பார்த்து பயப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த வேலை கிடைக்குமான்னு பயப்பட வேண்டியது. இந்த பயம் பயப்படக்கூடாத கடவுள் வெளியே இருக்கிறார். அதை பயக்கின்ற உலகமாக பார்க்கிறாய். அச்சா, அப்போ நீ உங்ககிட்ட யார் இருந்துக்கு? கருத்தை எல்லாம் நீக்கிவிட்டால் நீ யார்? கருதுகின்ற பிரம்மம், சைதன்யம், அறிவு மாத்திரம்னு அர்த்தம். அப்போது நீ உன்னை பார்த்து பயப்படுறல்ல, உன்னையே நீ எப்படி கருதுற? ஒவ்வொருத்தனும் அவன் கருத்தில் பண்டிதன் நினைக்கிறான், பாமரன் நினைக்கிறான், ஏழன் நினைக்கிறான், வெல்ல முடியாதவன் நினைக்கிறான், தோத்து போனவன் நினைக்கிறான். எத்தனை காலத்துக்கு என்ன தான் நினச்சிட்டு இருப்பான்? எல்லாம் கருதி கருதி வருந்துகின்றார்களே. பாரதியார் போல கருதி கருதி சாகின்றனருங்கிறார் பாரதியார். கருத்தை விடியா, மெய்ப்பொருள் பார் அப்படின்னா. இப்போ எங்கிட்ட இருக்க கருத்து தவறான கருத்து, அது மருட்சினால் இருந்தது. அதனால் தவறான உணர்வு. நான் செத்து போயிடுவேன், இன்பம் இல்லாதவன், வயோதிகன் அப்படின்லாம் எல்லா விதமான உணர்வும் எனக்கு வந்துடுது. அப்போ மெய் அறிவு வந்துடுச்சுன்னா
நான் அழியாத, மாறாத, எங்கும் இருக்கின்ற பரம்பொருள், மெய்ப்பொருள் என்று என்னை கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்போ எனக்கு எப்படிப்பட்ட உணர்வு இருக்கும்? தப்பான கருத்து, தப்பான அறிவினால தப்பான உணர்வு. இப்போ சரியான அறிவினால என்ன கிடைக்கும்? சரியான உணர்வு வரும். அப்போ என்ன உணர்வு இருக்கணும்னா, நான் அழியாதவன்னா எனக்கு பயம் இல்லாத உணர்வு இருக்கணும். நான் மாறாதவன்னா மாற்றம் குறித்து பயம் இருக்காது. நான் அளவற்றவன்ற வந்ததுன்னா எனக்கு அளவு இருக்கு, இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோன்ற இந்த துக்கமும் இருக்காது, ஆனந்தம் வந்துடும். அப்போ நான் எப்படி இருப்பேன்? என்னுடைய உணர்வு எப்படி இருக்கும்? மெய்யறிவு வந்து விட்டால், இது பேர் மெய்யறிவு, தத்துவ ஞானம் அல்லது அத்வைத ஞானம், ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், கேவல ஞானம், கைவல்யம் எல்லாம் சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. அத்தனையுமே மெய்யறிவு. பகவான் அதை தான் நம்ம சொல்கிறார். மெய்யறிவு வந்து விட்டால் மெய் உணர்வு வந்துடும். ஏன் ஒரு மெய்யறிவுன்னு போடாமல் மெய் உணர்வு போட்டாருன்னா, நிறைய பேர் மெய்யறிவு இருக்குது, ஆனால் உணர்வு தான் இல்லை. அதையும் சேர்த்து அவர் முடிச்சிட்டார். மெய் உணர்வு. அப்போ உன்னுடைய கருத்து, உலகத்தை பற்றிய கருத்தை விட்டு பிரம்மம் என்று பார். அப்பொழுது உனக்கு பயம் என்பது போய் அபயம் நிற்கும். உன்னிடையே அதே பரம்பொருள் ஞானமாக இருந்து கொண்டு, அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் மீது உன் கருத்துக்களை ஏற்றி வைத்திருக்கிறார். அனுமானம் பண்ணிட்டு இருக்கிற. நான் செக்கிறதால, பிறக்கிறதுனாலே, அப்பா அம்மா இருக்கிறதுனாலே நான் சரீரம், எனக்கு உடம்பு வலிக்கிறதுனால எனக்கு உடம்பு, இப்படின்லாம் எல்லாமே அனுமானத்தினால் தான் உண்டாகுது. எதுவுமே நீ நேரடியாக நீ உணரலை. நீ உண்மையானது நீ உன்னுடைய ஆத்மா. நீ அகங்காரமாக தப்பு கணக்கு போட்டுட்ட. உன்னிடம் இருக்கின்ற நானுங்கிற உணர்வுக்கு இப்போதுக்கு பேர் அகங்காரம். அது உண்மையிலே அது பொய். மெய் எங்கே இருக்கும்? அங்கேயே தான் இருக்குது. பொய் இருக்கிற இடத்துல தானே மெய் இருக்கும். எங்கெல்லாம் பொய் இருக்குதோ அங்கே மெய் பக்கத்துலேயே இருக்குது. ஏன்னா எங்கேயோ தொலைவிலலாம் இல்லை. ஒருத்தவங்க உங்களை பற்றி பொய்யா சொல்கிறான்னா அவன் உங்களை பற்றி மெய் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே மெய்யை வச்சுக்கிட்டு தான் பொய்யை சொல்கிறான். ஒவ்வொரு மெய் தான் பொய்யாக வெளிப்படுது. அப்போது மெய் என்கின்ற ஆத்மா உள்ளே இருக்கும் பொழுது பொய் என்கின்ற அகங்காரம் துன்பப்படுது, கஷ்டப்படுது, எல்லாத்தையும் படுது. அதனால் அதனுடைய அகங்காரங்கிற கருத்தை விட்டுட்டோம்னா ஆத்மாங்கிற கருத்து வந்துடும். அகங்காரத்தை கருத்து வச்சோம்னா துக்கம் தான் உனக்கு கிடைக்கும். ஆத்மான்ற கருத்தை வச்சிட்டோம்னா ஆனந்தம்ங்கிற உணர்வு உண்டாகும். அப்போ அறிவும் உணர்வும் முதல்ல பேசி பார்த்துட்டோம். மாம்பழத்தையும் பிடிசின்னு சொன்ன இல்லையா, ஃபெனில் தயோ கார்பமைடு, இதெல்லாம் ஜெனட்டிக் டெஸ்ட்டுக்கு பயன்படுத்தின ஒரு கருவி தான். நான் கற்பனையில் சொல்லலை, இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் காலேஜ் படிக்கும்பொழுது பிடிசி வச்சு ஒரு பெரிய ஒரு டெஸ்ட்டே பண்ணோம். எத்தனை பேர் டேஸ்டர், நான் டேஸ்டர். அதே மாதிரி நம்மக்கிட்ட ரோலர், டங் ரோலர், டங் நான் ரோலர் அப்படின்னு 2 பேர் இருக்கிறோம். சில பேராக நாக்க அப்படின்னு மடிக்க முடியும், சில பேரால் முடியாது. இப்போ மனிதர்கள் 2ஆக பிரிக்கலாம். செய்து பாருங்கள் வீட்டில் போய். மடிக்க முடியாதவங்கள இருக்கிறாங்க. உங்களால் முடியல, மடிச்சிட்டாங்க. கரெக்ட். என்னவெல்லாம் ரோலர் தான். சில நேஷனில் இருக்கவங்களுக்கு ரோலர், நான் ரோலர்ஸ் அப்படி இருக்கிறாங்க. சரி, உணர்வும் அறிவும் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நம்ம திருக்குறளுடைய ஒவ்வொன்றையும் பார்ப்போம். இந்த பேக்ரவுண்டில் பார்ப்போம். தவறான கருத்து, தவறான உணர்வு, சரியான கருத்து, அது சரியான அறிவு, சரியான உணர்வு, அது சம்யக் ஞானம் அப்படின்னு பேர். சம்யக் பாவனா அப்படின்னு பேர். இல்லைன்னா மருளானந்த் முதல் பாட்டிலே நெத்தி அடிச்சிட்டார். பொருள் அல்லாததை பொருள்னு நினச்சி நீ மருண்டு போய் பயந்துட்டு இருக்கிற, அது பொருள் இல்லைடா, அந்த வஸ்து வேற அப்படின்னு சொல்கிறார். அதனால் உனக்கு என்ன கிடைக்கும்? நீ உடம்பு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால மானா பிறப்பு, பெருமையற்ற சிறுமையான இந்த பிறப்பு உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த குறளுக்கு போவோம். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. மறுபடியும் நம்ம லட்சணத்தை நம்ம பார்க்கணும். முதல் சொன்ன குறளினுடைய அர்த்தத்தையே இங்கே கொண்டு வாங்க. இருள் நீங்கி இன்பம் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. உங்களுடைய பிராந்தி ஞானம், மயக்க ஞானம், கயிறை பாம்பாக பார்த்து தவறான கருத்தினால் உண்மையை பார்க்க தவறியது பேர் மருள் நீங்கி. மருளோடு பார்க்குறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுற? மருள் நீங்கிட்டேன். முதல்ல மருள் இருந்தால் என்ன ஆகும்னு சொன்னார். மருள் நீங்கினா என்ன ஆகும்? இங்கே 2 மருள் இருக்குது. பிரம்மத்தை ஜகத்தாக பார்த்துருக்குறோம்.
கடவுளை உலகமாக பார்த்து பயப்படுறோம். இங்கே ஆத்மாவை அகங்காரமாக பார்த்து கவலைப்படுறோம். வெளியே பயம், உள்ளே கவலை. உலகமெல்லாம் பயமுறுத்துது, மனசுக்குள்ள கவலையாக வந்துடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? 2 இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம். பிராந்தினால, மருள்னால. இந்த மருள் நீங்கிட்டுச்சுன்னா என்ன ஆகும்? பார்ப்பதெல்லாம் கடவுள்னு தெரியும், காணுமிடமெல்லாம் கடவுள். தீக்குறள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதாடாங்கிறார். அக்னி கூட கடவுள். அவர் மெய்ப்பொருள் பார்த்துட்டார், மெய்ய உணர்வுல சொல்றாரு, எனக்கு அது குழுகுழுன்னு இருக்குன்னு. காக்கை சிறகு நிலை நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுது. அங்கே கண்ணு, இங்கே தொடு உணர்வு, ஸ்பரிசம். அப்படி சொல்றார். பார்க்கும் இடங்கள் எல்லாம் பச்சை மரங்கள்லாம் உன்னுடைய மேனியை நான் பார்க்கிறேன் அப்படின்னு. அப்புறம் உணர்ந்த பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் செங்கன் அப்படின்னு. அந்த செங்கன் மாதிரி அந்த சூரியனுக்கு தான். பச்சை மாமலையெல்லாம் அவருடைய மேனி படுத்துட்டு இருக்குதான். இந்த உலகமெல்லாம் நான் பிரம்மமாக பார்க்குறேனே, காணுமிடமெல்லாம் ஒரே நீக்கமர காட்சி. அவனும் மருள் நீங்கியவருடைய காட்சி. உலகம் இறைவனாக தெரிகிறது. மருள் நீங்கியவனுக்கு கல் கடவுளாக தெரியும். கல்லை கண்டால் கடவுள் இருக்க மாட்டார். கடவுளை பார்த்தா அது கல்லா தெரியாது உனக்கு. மருள் நீங்கியவர்கள். மருள் நீங்கினா என்ன ஆகும்னா மாசறு காட்சி உண்டாகும். தவறு இல்லாத சரியான கருத்து உங்ககிட்ட உண்டாகும். இவில் டிராப் அனுமானம். அனுபவத்தோடு பிரத்யட்சத்துக்குள்ள அபரோட்சமாக அறிந்து கொள்வாய் என்று சொல்றார். மருள் நீங்கி மாசறு காட்சி வந்துடுச்சுன்னு சொன்னா தன்னை பற்றிய தவறான கருத்து என்ன? நான் அகங்காரம், அதாவது உடம்பில் மட்டுமே இருக்கின்ற அகங்காரம், அளவுடையவன், மாறுபவன், சுகி துக்கி, கர்த்தா போக்தா என்று சொல்லக்கூடியதெல்லாமே மருளினால் உண்டானது. என்கிட்ட மருள் நீங்கிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் பரமாத்மா என்று தெரிந்து கொள்வேன். மீதியெல்லாம் மருட்சியினால நான் சரீரமாகவும் உடலாகவும் மனசாகவும் என்னை பார்த்து கொண்டிருந்து விட்டேன். அதெல்லாம் அனுமானத்தினால் உண்டானது. நான் அந்த மெய்ப்பொருள் கண்டுவிட்டேன். எல்லாமே குவார்க்கினால் ஆனது. குவார்க்கெல்லாம் கருத்து, கருத்தெல்லாம் சைதன்யத்தில் இருக்குது. அந்த சைதன்யம் நான் தான் அப்படின்னு அந்த திரும்ப திரும்ப அதை கேட்டு நினைவுபடுத்திக்கங்க. இப்போ தெரியும். அப்படி இருந்தால் என்ன ஆகும்னு சொல்கிறார். மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு. யாருக்கெல்லாம் இந்த பிராந்தி நீங்கிடுச்சோ, மெய்ப்பொருளை கண்டு கொண்டார்களோ, அப்போ என்ன உணர்வு கிடைக்குங்கிறார். மெய் அறிவு வந்துடுச்சுன்னா மெய் உணர்வு வரும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அப்படிங்கிறார். உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பற்றி இருள் நீங்கி ஆனந்த உணர்வு உண்டாகண்டா அப்படின்னு சொல்கிறார். அறிவு வந்தால் உணர்வு கூடவே இருக்கும். அடுத்து இப்படி அறிந்தவை எப்படி வாழ்வான் அப்படின்னு அவர் சொல்றார். 353வது குறள். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. அப்படின்னா வானம் நனியது உடைத்துன்னா அவர்கள் வீடு பேர் அடைந்து அந்த பயனை அனுபவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ வானம்ங்கிறது ஆகாயத்துக்கு சமம். இந்த வானுலகத்தை சொல்லலை, ஆகாயம் போல் எங்கும் இருப்பவர்களாக. நனியதுன்னா அவங்க பக்கமே இருக்குது. அவங்க ஆகாயம் போல அளவற்றவர்களாகவும் எங்கும் வியாபித்தவர்களாகவும் எல்லாமுமாக இருப்பார்கள். வானம் நனியது உடைத்து. எப்போ? ஐயம் நீங்கி தெளிந்தார்க்கு. இந்த மாசறு காட்சி வந்துடுச்சு. இந்த ஞானம் மெய்ப்பொருள் உணர்ந்தவர்களுக்கு, மெய்ப்பொருள் அறிந்தவர்களுக்கு வையத்தின் இந்த உலகத்தில் இருக்கும்போதே அவங்கள் ஆகாயமாக மாறிவிடுவார்கள். வானம் நனியது உடைத்து அப்படின்னு சொல்றார். வானம் வரைக்கும் அவங்க இருந்துடுறாங்களா? அப்போ ஜீவன் முக்தன்கிறார். பூமியில் சரீரத்திலே இருந்து கொண்டு கூட அழியாத அளவற்ற ஆனந்தமாக இருப்பார்கள் என்று இன்பம் பயக்கும் முதல்ல சொன்னார். இப்போ எவ்வளோ அழகாக திருவள்ளுவர் வேதாந்தத்தினுடைய சாராம்சத்தை இந்த 10 குறளில் சொல்கிறாருன்னு நீங்கள் இன்னொன்று குறள்லாம் இருக்குது பார்ப்போம். 354வது பாடல். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் இன்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. இங்கே பயம்னு இருக்குது இல்லையா? பயம்னு அது பயன்னு படிக்கணும், பயம் இல்லை. பலன், பயன்
பயன்தான் இன்றேன்னு வர்றதுனால பயம் இன்றேன்னு வருது. பயம் இல்லை, பயம் இன்றே. ஐ உணர்வு எய்திய கண்ணும் அப்படின்னு சொல்றார். ஐ உணர்வுன்னா என்னன்னா 5 உணர்வுகள். கண்ணால காண்கிறோம், காதால கேட்கிறோம் 2 உணர்வு, நாக்கால சுவைக்கிறோம் 3வது உணர்வு, மூக்கால நுகர்கிறோம் 4வது உணர்வு, சர்பத்தால் தொட்டு பார்க்கிறோம் இது 5 உணர்வு. 5 உணர்வு உனக்கு கொடுத்திருந்து கூட ஐ உணர்வு எய்திய கண்ணும். சிலதுக்கெல்லாம் ஒரு உணர்வு தான் கொடுத்துருக்குறாங்க. புழுக்கெல்லாம் ஒரு உணர்வு தான் இருக்கு. தொட்டு பார்க்கும், அது கண்ணும் கிடையாது, காதும் கிடையாது, சப்தமும் கேட்காது, டேஸ்ட்டும் கிடையாது, வாசனையும் கிடையாது. வெறும் இந்த மண்ணை மட்டும் அது மண்புழு உணருது. அப்போ அது ஒரு உணர்வு தான் இருக்குது. இப்போ 2 உணர்வு இருக்குதா இருக்குது. பூச்சிகளால் தாவரங்களுக்கு ஒரு உணர்வு தான் இருக்குது. தொட்டால் மட்டும்தான் தெரியும், வேற என்ன உணர்வு? ஓர் உணர்வு, 2 உணர்வு, அறிவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓர் அறிவு 2 அறிவுன்னு. அறிவு கிடையாது, உணர்வு. அது தொன்று தொட்டி இந்த மாதிரி பழக்கம் வந்துடுச்சு. இப்போ உணர்வும் அறிவை நான் உங்களுக்கு பிரித்து காமிச்சிருக்கிறேன். இனிமேல் அந்த தப்பை யாரும் செய்துறாங்க, தமிழர்களே செய்யாதீங்க. தமிழில் நிறைய வார்த்தைகளெல்லாம் ஒரு மயக்கத்தை தருது, குழப்பத்தை தருது. ஓர் அறிவு ஈரறிவு, ஓர் உணர்வு ஈர் உணர்வுன்னு உணர்வு தான் சொல்லணும். அறிவு அதுக்கு நிறைய இருக்குது. மண்புழுக்கு இல்லாத அறிவா? அறிவு இல்லை, அது உணர்வு. நமக்கு 5 உணர்வு இருக்குது. வள்ளுவர் சொல்கிறார், ஐயறிவுன்னு சொல்லலையே, 5 அறிவு 6 அறிவு 7 அறிவுன்னு சொல்லலையே, ஐ உணர்வுன்னு தான் சொல்கிறார். நாம சொல்லலாம் 6வது அறிவு இருக்குதா, 7வது அறிவு? அதுன்னு அறிவில் 7 8 இருக்குது. உணர்வு தான் நமக்கு கணக்கு. ஐ உணர்வு 5 உணர்வும் உனக்கு கொடுத்திருந்து கூட ஒரு பயனும் இல்லையே. நீ என்ன பண்ணிட்ட? மெய்யுணர்வு இல்லையே அப்படின்றார். மெய்யுணர்வு என்ன? தன்னை அளவற்ற ஆனந்த சொரூபன்னு கண்டுபிடிக்கத்தானே மெய் உணர்வு. மெய் அறிவு என்ன? நான் அழியாத மாறாத அளவற்ற சைதன்ய சொரூபம், பகவான், கடவுள், பிரம்மம், அதெல்லாம் விட்டுடுங்க. இதாவது புரிஞ்சுங்க. அளவற்றவன், மாறாதவன், அழியாதவன், பிறவாதவன் அப்படின்ற ஒரு அறிவு வந்துடுச்சுன்னா அப்போ மெய் உணர்வு எப்படி இருக்கும் உனக்கு? ஆனந்தமாக பயம் இல்லாமல் இருப்பேன். பயமின்மை ஆனந்தம் 2 ஒன்று அப்படி வந்துடும். ஆனால் எவன் ஒருவனுக்கு இந்த மெய் உணர்வு இல்லையோ, மெய் அறிவு இல்லையோ, அவன் 5 புலன்களும் கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டான். மனிதராக பிறந்தோம், அவன் பயனில்லாமல் போயிட்டானே அப்படின்ற. மனிதர்களே, மெய் உணர்வு பெறுவது தான் உங்களுக்கு ஐ உணர்வு கொடுத்துருக்குறாங்க. 5 உணர்வு கொடுத்துட்டு நீ கண்டுபிடிக்கணும் குருவை தேடி. 355வது குறள். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ எந்த பொருள் எத்தன்மைன்னு பார்க்குறீங்க. இது தண்ணி சார், ஓடும், குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறீங்க, அந்த தன்மையை அறிஞ்சிக்கிட்டீங்க. நெருப்பு சார், இது சுடும் அப்படிங்கிறீங்க, அந்த தன்மையை அறிஞ்சிக்கிட்டீங்க. எப்பொருள் எத்தன்மையாக இருந்தாலும் சரி, அது திடமாக இது மாதிரி கல்லாக இருந்தாலும், தண்ணீர் மாதிரி நழுவக்கூடியதாக இருந்தாலும், வெப்பமாக இருந்தாலும், ஸ்பரிசத்து மட்டும் தெரிவதாக இருந்தாலும், எத்தன்மையதாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளை பாருங்கிறார். இந்த பஞ்சபூதங்களால் பார்க்கின்ற இந்த பொருட்களை எத்தன்மையை நீங்கள் அறிஞ்சாலும், இப்போ சயின்ஸ் 118 108 தன்மைகளை வச்சு தானே, ஒன்று வேறு வேறு தன்மை இருக்குது. அதனால தான் வச்சுருக்காங்க. ஒரே தன்மை இருந்தால் எதுக்கு இத்தனை? ஹைட்ரஜனுக்கு ஒரு தன்மை, 2 சேர்ந்ததுன்னா ஹீலியம், அதுக்கு தன்மையை வேறே ஆகிடுது. ஹைட்ரஜன் எரியும், நல்ல ஃபியூவல். ராக்கெட்லலாம் அதான் ஃபியூவலை யூஸ் பண்ணுறாங்க, லிக்விட் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி. இன்னும் நாளைக்கெல்லாம் என்ஜின்லாம் ஹைட்ரஜனில் தான் எரிய போகுது. ஆனால் ஹீலியம் அணைச்சிடும், எரியறது அணைச்சிடும். நேர்மாறான குணத்தை வச்சுருது. 2 ஹீலியம் 2 ஹைட்ரஜன் சேர்ந்தால் அதுக்கு நேர்மாறான குணம் வந்துடுது. இப்போ எத்தனை தன்மைகள் இருக்குது பாருங்கள். அத்தனை ஒரு தன்மையில் இருக்கிற பொருள் தான் வந்துருக்குது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்ன சயின்ஸை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, கட்டாயம் அவர் தான் சொல்லியிருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருள் எத்தன்மையை, பஞ்சபூதம்னு சொன்னாலும் 108ன்னு சொன்னாலும் எத்தனைன்னு சொன்னாலும், அதோட உண்மைத்தன்மை என்னன்னு கண்டுபிடி. உண்மைத்தன்மை பார்த்தோம்னா அது அழியாத மாறாத சச்சிதானந்த சொரூபம் பிரம்மம்னு கண்டுபிடிக்கிறார். இதுதான் அறிவுங்கிறார், இதுதான் ஞானம். மீதெல்லாம் அபர வித்யா, கீழான அறிவுங்கிறார்.
நீ 108ன்னு சொன்னாலும் 5ன்னு சொன்னாலும் சிருஷ்டி பண்ணது யாருன்னோ அழியுதுன்னு சொல்லி எவ்வளோ நீ ஆராய்ச்சி பண்ணி சைக்காலஜிக்கல் ரிசர்ச், காஸ்மலாஜிக்கல் ரிசர்ச், பயோகெமிக்கல் ரிசர்ச், மெடிக்கல் ரிசர்ச், என்ஜினியரிங் ரிசர்ச், மெட்டீரியல் சயின்ஸ், எத்தனை அறிவு இருந்தாலும் அது அறிவில்லை. மெய் உணர்வு மெய்யறிவு கண்டால் தான் முடியும். அதுதான் அறிவுங்கிறார். ஞானம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீ எத்தன்மையாக இருந்தாலும் உன்னுடைய மெய்ப்பொருள் என்னன்னு கண்டுபிடி. நான் எத்தனை இந்த தன்மை சார் எனக்கு, நான் ரோஷக்காரன், கோபக்காரன், நான் பயந்தாங்கொழி, எந்த தன்மையாக இருந்தாலும் உண்மையை நீ ஆராய்ந்து பார்த்தால் நீ கடவுள் என்று தெரிந்து கொள்வாய். அது தாண்டா ஞானம். மற்றபடி நீ சைக்காலஜியில் பிடிச்சிட்டு நான் ஸ்பிரிட் பர்சனாலிட்டி, நான் பைப்போலார் டிசார்டரில் இருக்கிறேன், எனக்கு ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பொய்ப்பொருளுங்கிறார். மெய்யப்பொருளை விட்டு பொய்யாக பேசி கொண்டிருக்கிறாய். அப்படி தெரிஞ்சுட்டா என்ன ஆகும்? அதுதான் அளவரிய இன்பம் கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்கிறார்ல மாசறு காட்சி அவருக்கு. 356வது குறள். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. கற்றீண்டு என்றால் முறையான சாஸ்திரத்தை சம்பிரதாய வித்து என்று சொல்லக்கூடிய குருவிடம் சென்று கற்று அப்படின்னு அர்த்தம். அதனுடைய உள்ள அர்த்தம் தான். கற்க, கற்சடர, கற்பவை, கற்றபின் அப்படின்னு சொல்லும்போது கற்றல் அவர் எதை சொல்கிறாருன்னா குருவிடம் சென்று மெய்ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மீதி ஞானம்லாம் எவ்வளோ வேணா குருக்கள் இருக்கிறாங்க, மெய்ஞான குருன்னு இருக்கிறாங்க. மெய்ஞானத்தை மெய் உணர்வை தருகின்ற குரு. அவங்க மெய் அறிவை பெற்று மெய் உணர்வில் இருக்கிறவங்க. அவர்கிட்ட போய் கற்றீண்டு சென்று உண்மை பொருளை தனக்கு கண்டு கொண்டார். எங்கேயோ கண்டான் இல்லை, தனக்குள்ளே கண்டு கொண்டான். என்னன்னு? அகங்காரம் என்று நான் நினைத்து கொண்டு, கர்த்தா போக்தா என்று நினைத்து கொண்டு, செய்பவன் அனுபவிப்பவன் என்று சென்று, சுகு துக்கி என்று சொல்லிக்கொண்டு, சரீரம் உடையவன் என்று சொல்லிக்கொண்டு, மனோபுத்தி இந்திரியங்களை நான் என்று சொல்லி கொண்டிருந்த அத்தனையும் பொய் என்று கண்டுபிடிச்சிட்டோம். அதை கண்டுபிடிச்சிட்டு தான் கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார். தனக்குள்ளேயே மெய்ப்பொருளை கண்டு கொண்டார்கள். நான் யார் என்று கண்டு கொண்டவர்கள். மற்றீண்டு வாரா நெறி. மறுபடியும் பிறக்கிற வழி வருவாங்களா? வராத நெறியை அவங்க தலைப்படுவர். அதில் போய் நின்றுடுவாங்க. தலைப்பட்டுட்டான்னு அர்த்த முழு மூச்சா அதில் இருந்துட்டாங்க. என்னதில் நின்றுட்டாங்க? இனிமேல் எனக்கு பிறப்பில்லை. மற்ற ஈண்டு வாரா நெறி. மறுபடியும் இந்த பூமிக்கு உடம்பெடுத்து தாய் உடப்பில் பிறக்கணுங்கிறது இல்லை. அது ஏன் பிறக்கணும்? அகங்காரம் பிறக்கும். அகங்காரம் தான் சொர்க்கலோகம் போகும், நரகலோகம் போகும், தாய் மடியில் போய் போடும், மறுபடியும் பிறக்கும். எல்லாரும் அகங்காரம் தான் நான் நினைக்கிறேன். அகங்காரம் தான் பரபிரம்மம். அகங்காரத்தை தான் நீங்கள் பரபிரம்மன் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஞானம். அதுதான் மெய்ப்பொருள் காணுதல். அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கத்தான் மருள் ஞானம். மருள் நீங்கி மாசறு காட்சின்னா உன்னை நீ உன்னுடைய மருட்சியினால் நான் அரியவன், வழியவன், சாகிறவன் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நான் அழியாதவன், மாறாதவன், ஆனந்த ஸ்வரூபன் கண்டுபிடிக்கணும். அதுதான் மருள் நீங்கி மாசறு காட்சி. தன்னை பற்றிய அறிவு. தன்னை பற்றிய அறிவை யார் ஒருவன் கண்டு கொண்டானோ அவன் மறுபடியும் பிறப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முன்னூற்றி 57வது குறள். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. ஓர்த்து என்றால் சிந்தனை செய்து, ஓர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க மலையாளத்தில். நிதித்தியாசனம் செய்து குருவிடம் கேட்டதை பற்றி சொன்னார். குருவிடம் கேட்டது மட்டும் போதாது, நீ நினைச்சு பார்க்கணும். நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நீங்கிடாத இன்பம் பெருகுதே. ஒரு பாட்டு. நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நீங்கிடாத இன்பம் பெருகுதே அப்படின்னு பாட்டு. நினைந்து நினைந்து பார்க்கணும். ஆஹா, நானா அது? அந்த கண்ணபிரானா, அந்த ராமனா, அந்த பகவானா, சாட்சாத் அந்த சிவனா, அதுவா நான் அப்படின்னு நினைந்து நினைந்து பானா நெஞ்சம் உருகுதான். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறார். அப்போ சிந்தனை செய்யணும். சிந்தனை செய் மனமே.
செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிந்தனை செய்வது பேர் மனனம்னு பேர். கற்றதோடு நிற்கக்கூடாது. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, துணி துவைக்கிறையோ, விளையாடுறியோ, சமையல் பண்ணுறியோ, வேலைக்கு போறியோ, பிஸ்னஸ் பண்ணுறியோ, சிந்தனை எப்பொழுதுமே நான் அழியாத மாறாத தூய உணர்வினனாகிய அந்த கடவுள் தான், இந்த உணர்வினன், ஆனந்த உணர்வு தான் என் உணர்வு, இங்கே துளியேனும் துக்கத்துக்கோ கவலைக்கோ பயத்துக்கோ இடமில்லை அப்படின்னு எவன் வாழ்கிறானோ அவன் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின், தன் உள்ளத்திலே ஒளித்து கொண்டிருக்கின்ற பிரகாசித்து கொண்டிருக்கின்ற அறிவு தான் நான், உள்ளம் நான் அல்ல. உள்ளத்துக்கு பிரகாசம் கொடுக்கிறவன். அவ்வாறு எவன் ஒருவன் தன்னை அழியாத பரபிரம்மம் என்று அறிந்து கொண்டானோ ஒரு தலையாக நிச்சயமாக, ஒரு தலையானா நிச்சயமா சொல்றேங்கிற, பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு, மறுபடியும் பிறக்குங்கிறது ஒன்று கிடையாதுங்கிறார். அதுக்கு நம்முடைய பிரகஸ்பதி ஒருத்தர் எழுதியிருக்கிறான்னு சொன்ன இல்லையா, பேனா சின்னக்காரர், அவர் சொல்றாரு, எவனோ ஒருவர்த்தன் தன்னை மெய்ப்பொருள் என்னன்னு அவர் சொல்ல, மெய்ப்பொருள் அவர் வெறும் விளக்கம் சொல்றார், கண்டு கொண்டவனுக்கு இந்த பிறப்பு இருப்புங்கிறதான் பொய்ன்னு கண்டுபிடிச்சிடுவானா, மறுபிறப்பு இல்லைன்னு சொல்லிவிடுவான் அப்படின்னு தான் எழுதியிருக்கிறார். பிறப்புங்கிறதெல்லாம் ஏமாற்று வேலை, மறுபடியும் பிறக்கிறதெல்லாம் கிடையாது, அவன் பிறக்க மாட்டான் அப்படின்னு அப்படி சொல்றார். பாருங்க எவ்வளோ புத்தி கொடுத்து அது விஷமமான பேச்சுக்கு அது போகுது பாருங்க. அப்போது புத்தியை போதுமான அளவு கொடுத்து தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் ஒன்று வழி கொடுத்துருக்கிறார். புத்தி இல்லைன்னா உனக்கு தர்ம அதர்மம் எங்கே இருக்குது? இல்லை மானுக்கோ முயலுக்கோ அது கோழிக்கோ தர்ம அதர்மம் என்னென்ன இருக்குது? நான் வெஜிடேரியன் ஏதாவது பார்க்க போதா? இது தர்மமா அதர்மமா? உங்ககிட்ட புத்தி கொடுத்ததுனால தானே உனக்கு தர்மம் செய்வதற்கும் அதர்மம் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. உனக்கு புத்தி இல்லைன்னா உனக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நீ எப்படி வாழறியோ அது தர்மம் ஆகிடும். சிங்கத்தின் தர்மம், மண்புழுவின் தர்மம், கரப்பாம்பூச்சி தர்மம், மனித தர்மம் கரெக்டாக சொல்ல முடியாது. அவன் அதர்மமும் செய்வான், தர்மமும் செய்வான். அவன் தர்மம் ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை அவங்க தப்பாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த புத்தியை சரியான மெய் உணர்தல், எத்தன்மையதாயின் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போது அவர் மெய்ப்பொருளை விட்டுறதுனால அதை நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். பிறப்பென்னும் பேதைமை நீங்கி சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. சிறப்புன்னு சொன்னால் வேதத்தின் சிறப்பு, வேதாந்தத்தின் சிறப்பு என்னன்னா, என்னடா வேதத்துக்கு சிறப்பு சார்? வேதத்தில் என்னென்னோ விஷயம் இருக்குது, அதோட சிறப்பு என்னன்னு சொல்லு. சிறப்பு ஒன்று தான் இருக்கணும், அது இரண்டற்ற ஒன்று தான் இருக்குதுன்றது தான் அதோடைய சிறப்பு. மீதி எல்லாமே ரெண்டு இருக்குதுன்னு சொல்லிவிடும். நானு உலகம், நானு கடவுள், அது பேர் பேதம்னு பேர். இந்த பேத புத்தி பிரத்யட்சமாக பசுமாட்டுக்கெல்லாம் தெரியுது, கண்ணுக்குட்டிக்கு தெரியுது. படிப்பறிவே இல்லாத மிருகங்களுக்கெல்லாம் கூட நான் வேற, உலகம் வேற, நான் வேற, இந்த மரம் வேற எல்லாம் தெரியுது. இது பேத புத்தி. இதெல்லாம் வேதம் சொல்லுமா? வேதம் என்ன சொல்லு தெரியுமா? அங்கே ரெண்டு இல்லைங்குது. அப்போ வேதத்துக்கு சிறப்பு என்னன்னு சொல்லுங்க. இது ஒன்று தாங்க சிறப்பு. மீதி எல்லாம் உங்கள் சொந்த அறிவில் கண்டுபிடிக்கிறது தான். வேதத்தில் இருக்கிறது எல்லாமே யஜ்ஞம் பண்ணு, தானம் பண்ணு, தவம் பண்ணு, யாகம் பண்ணு, யோகம் பண்ணு, சமாதிக்கு போ, இதெல்லாம் யாரும் ஒன்றா கண்டுபிடிக்கலாம். வேதமே இதுக்கு வேண்டாம். வேதத்தை எவ்வளோ பெரிய ஓலையாக இருந்தாலும் 4 வேதமாக இருந்தாலும் தூக்கி போட்டுடலாம். அதில் சிறப்பு ஒன்றே ஒன்று தான், தத்துவமசி. அது ஒன்றே ஒன்று தான் அதில் சிறப்பு. சிறப்பென்னும் செம்பொருள், அது பேர் செம்பொருள். செம்மையானது, சிவமானது. செம்மைன்னா சிவப்பு, சிவப்புன்னா ரத்தம், ரத்தம்னா ருத்ரம், ருத்ரத்தை எந்த மாதிரி ருத்ரன், அவன் தான் சிவன். சிவன்னா மங்களம், சிவப்புன்னு அர்த்தம். அப்போ சிவப்புன்னு சொன்னோம்னா இறைவன் தான், அவன் செம்பொருள், அவன் பேர் சிவன். சிவனை அறிவது தான். அது என்ன அறியறது? நான் தான் கண்டுபிடிக்கிறது. சிறப்பென்னும் செம்பொருள் அந்த வேதாந்தத்தின், அது வேத சிரோமணின்னு சொல்கிறோம். வேதங்கள் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு சிரத்தில் இருக்கிற மணி மகுடமாக இருக்குது, வேற சிரோமணி. அந்த மகுடத்தில் இருக்கக்கூடிய முத்தாகிய தத்துவமசி என்ற செம்பொருள் காண்டவன் தான். அதுதான் சிறப்பு, வேதத்தின் சிறப்பு. சிறப்பு என்னும்
வெரி ஸ்பெஷல் ஆஃப் வேதாந்தா, அது வெரி எசன்ஸ் ஆஃப் வேதாந்தா. வேதாந்தத்துடைய தாத்பரியமே அதுதான். அது எப்படி சார் வேதாந்தம் தாத்பரியம் அதுன்னா? அதுக்கு 6 லிங்கங்கள் சொல்கிறாங்க. ஷட்லிங்காணி உபக்கிரம உபசம்ஹார அப்படின்ற 6 லிங்கங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச பிறகு குரு சொல்லித்தரார். நீ எப்படி வேணால் டெஸ்ட் பண்ணிக்கிடா. வேதம் சொல்லுவது உன்னுடைய பிரத்யட்சமான அறிவுக்கு நேர்மாறாக இருக்குது, உன்னுடைய அனுபவத்துக்கு நேர்மாறாக இருக்குது. அது சொல்லுது இங்கே 2 இல்லை 1 தான் இருக்குது, அது நீ தாங்குது. எவன் ஒருவன் சிறப்பென்னும் செம்பொருள் கண்டானோ அவன் பிறப்பென்னும் பேதமை நீங்கிவிட்டான். பிறப்பு எதனால் பேதைமை, மூடத்தனம், தவறான கருத்து, அத்தியாசம், அவித்யா அப்படின்னு சொல்கிறோம். வேதாந்தத்தில் நிறைய அதெல்லாம் சொல்லியிருக்கோம், மற்ற யூடியூப்பில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க. அவித்யா என்று சொல்லக்கூடிய, அத்தியாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை இன்னொன்றாக பார்ப்பது, கயிறை பாம்பாக பார்ப்பது, பிரம்மத்தை உலகமாக பார்ப்பது, தன்னை மனிதனாக பார்ப்பது, கடவுளாகிய தன்னை அழிந்து போகின்ற ஜீவனாக பார்ப்பது, இதெல்லாமே பேதைமைங்கிறார். அடிப்படை மிஸ்டேக். இருமை பேதத்தான் உனக்கு அடிப்படை மிஸ்டேக். அபேதம் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய ஞானம், ஐக்கிய ஞானம் 2 1 தான் என்று கண்டுபிடிக்கின்ற அந்த ஞானம், அதுதாண்டா சிறப்பு. சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது தான் அறிவு, வேறு இதெல்லாம் அறிவு கிடையாதுங்கிறார். இப்போ நம்முடைய பிரகஸ்பதி என்ன சொல்லியிருக்கிறார்? பிறப்பென்னும் பேதமை நீங்கும். இந்த பிறவி மறுபிறவிங்கிறதெல்லாம் அழிஞ்சிடுமா? பெரியார் சொல்லியிருக்கிறத கேட்டுட்டோம்னா அந்த அடிப்படையில் ஒரு எதிர்க்கிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவரும் பெரியார். என்ன அறிவு? 359வது குறள். ஏன்னா நான் படித்தேன், இதை என்னதான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேதைகள் எங்க இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லை? ஆமாம், அருமையான குறள். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். இந்த அடுக்கு சொல் சார்பு சார்பு சார்பு. சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய். எதை சார்ந்தோ எது சாரக்கூடாது. சார்பு உணரணுங்கிறாரே. சார்புன்னு என்ன? எதை நீ எந்த கட்சி சார் நீங்கள் சார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 கட்சி இருந்து வைங்க, நீ எந்த கட்சின்னு கேட்குறாங்க. 2 மதம் இருந்து வைங்க, நீ எந்த மதம்னு கேட்குறாங்க. பயமாக இருக்குது. அல்லான்னு சொல்கிறதா ராமன்னு சொல்கிறதா? இப்போ எங்கே போனாலும் உத எல்லாம் சார்பில் இருக்க வேண்டியதாக இருக்குது. சில ஊர்களுக்கு போனோம்னா நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நீ பார்க்கணும். பட்டை இப்படின்னா இப்போ எடுத்துகிட்டு அழிச்சிட்டு நெத்தியை பிளாங்காக எடுத்துகிட்டு போகணும். வேறு இடத்துல வந்து பட்டை ஏதாவது போட்டுக்கிட்டு போகணும். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின். கரெக்டாக உன்னுடைய சார்பு எதை சார்ந்து இருக்கிறேன்னு உணர்ந்து அதை கெடுத்துடுங்கிறார். நீ அகந்தை என்ற நான், உங்ககிட்ட அகந்தைன்னு ஒரு நான்ன்ற உணர்வு இருக்குது இல்லையா? அதுக்கு இப்போதைக்கு ஆத்மான்னு வச்சுக்க வேண்டாம். நீங்கள் தான் மெய்ஞானம் தெரியல இல்லையா? அகந்தைன்னு வச்சுக்கோ. மெய்ஞானம் தந்து பண்ண சொல்ல போகிறீங்க சார், அகந்தை தான் ஆத்மா, ஆத்மா தான் அகந்தை. சரி, ஆத்மாவை தெரியாத போது என்ன செய்வ? நானுங்கிறது மட்டும்தான் தெரியும் உனக்கு, அது பேர் அகந்தை. நீ எதை சார்ந்து இருப்ப? இந்த சரீரத்தையும் புத்தியும் மனசையும் உலகத்தையும் சார்ந்து தானே இருப்ப. சரி, இந்த அகந்தை இந்த உடம்பை சார்ந்து இருந்ததுன்னா அப்போ இன்னொரு சார்பு என்ன? ஆத்மாவை சார்ந்து இருக்கணும். அது எப்படி சார் சார முடியும்? அன்றாடம் இந்த அகந்தை தூங்கும் பொழுது ஆத்மாவில் தான் போய் சேர்ந்துரு, ஆனந்தமாக இருக்குது. அதை சார்ந்துடுச்சுன்னா சார்பு கெட ஒழுகின் சார்தரா சார்தரு நோய். இந்த அகந்தை நனவில் வந்த உடனே, கனவு நனவில் இந்த சரீரம் புத்தி மனம் இதோட சார்ந்துடுச்சு. ஏன்னா அதுக்கு அனாதி காலத்துலேருந்து இதை தான் சார்ந்துருது, இதை தான் நானும் நினச்சிருது. அதை வந்த உடனே இந்த உடம்பு நானுன்னு சொன்ன உடனே வயசாகிட்டே போகுது. 30 தாண்டிடுச்சு, பொண்ணு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன வேலை செய்கிறான்னு கேட்குறாங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு. சொந்தமாலாம் பிஸ்னஸ், கவர்மெண்ட் ஜாப் இருக்கான்னு பாருங்கள், ஐடியில் இருக்கிறாரான்னு பாருங்கள் அப்படிங்க. இப்போ சரீரம்ன்ற ஒரு இதை சார்ந்துடுச்சுன்னா அகந்தை எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஒரு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது.
அந்த பொண்ணுக்கும் கஷ்டம். ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறானே, ஐடி மாப்பிள்ளை, அதுவும் கஷ்டமாக இருக்குது. இந்த சரீரத்தை நானுன்னு சொன்னான். இந்த பிராணன் நம்ம ஞானம்னு சொன்ன என்னாகும்? கண்ணு மங்கிக்கிட்டே போகுது. பையனை கூப்பிட்டு கண்ணை கொண்டு போய் டாக்டருக்கு காட்டுறா அப்படின்னு சொல்கிறேன். யாரும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஒன்று கண்ணுக்கு முன்னாடி தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு பெரியவர் புலம்புறாரு. ஏன்னா பிராணனை ஒரு நானுன்னு நினைக்கிறார். நான் குருடன் ஆகிட்டு இருக்கேன், என்னை யார் கவனிக்க போகிறாங்க? எனக்கு பலம்லாம் போயிடுச்சு, உடம்புல பிராண சக்தி இல்லை, என்னால் எழுந்து நடக்க முடியல, தடுமாற்றமாக இருக்குது, பாத்ரூம் எங்கேன்னு தெரியல, லைட்டு போட தெரியல, தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தன்னை பிராணன் நினச்ச உடனே எவ்வளோ நோய். உடம்புக்குள்ள பிராணன், பிராணனுக்குள்ள மனம், மனம் நானுன்னு நினச்சிட்டேன்னா, மனதை சார்ந்திருந்தேன்னா மனம் எப்பவுமே சுகமாக இருக்க கேட்குது. நமக்கு சுகம் கொடுக்கணும், அப்படி மூங்கத்தை தூக்கி வச்சுக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? மனத்தை நல்லா வச்சுருக்கணும். என் மனசு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க மனசையும் நான் நல்லா வச்சுருக்கணும். அவங்க மனசுக்கு கொஞ்சம் ஏதாவது நமக்கு சுகம் தரலன்னா எரிஞ்சு விழுந்துருவாங்க. இப்போ மனைவி நடுங்கிக்கிட்டே இருக்கிறா வீட்டில், கணவனுக்கு சுகம் தரணும். ஏன்னா அவர் மனசு எப்பவும் சுகம் நாடுது. நம்ம சுகம் தரலன்னா தூக்கி போட்டு போயிடுவார், திட்டுவார், அடிப்பார். இப்போ நான் ஒரு சுகம் தரும் கருவியாக மாறிட்டேனே. என் மகனும் சுகம் தேடுது, என் மனமும் மற்றவங்களுக்கு சுகம் தர வேண்டி இருக்குது. இப்படின்னு இந்த மனசை சார்ந்திருந்தா எவ்வளோ நோய், மனநோய். இந்த அறிவை சார்ந்திருந்தா, இந்த அறிவுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. இந்த செல்ஃபோனில் இது ஒன்றும் டவுன்லோட் பண்ணுங்கிறாங்க, இது செய்யுங்கிறாங்க, அதை இங்கேன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து டக்குன்னு செய்துட்டு போகுது. எனக்கு அறிவே இல்லை. என்னுடைய அறிவை சார்ந்திருந்தானே என்னால் படைக்கவே முடியல. இந்த விஞ்ஞானமய கோஷம் சொல்லக்கூடிய புத்தியை சார்ந்திருந்தாலும் உலகத்தில் கற்றது கைமண் அளவு தான், கல்லாதது உலக அளவு. எப்போ தான் முடிக்க போகிறோம்? தன்னை அறியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ புத்தியினாலும் நமக்கு நோய். இது அறிந்தேன், இது அறியவில்லை. மனதாலும் நோய், நான் சுகதுக்கி. பிராணனாலும் நோய், எனக்கு வயோதிகம், கண் தெரியல, கால் தெரியல, மூட்டு வலி. உடம்பாலும் நோய், எனக்கு கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, குழந்தை பிறக்கலை, வீடு கட்டலை. இப்படி அகந்தை இந்த சரீரத்தை சார்ந்திருந்தால் என்ன ஆகுன்னு பாருங்க. சார்தரா சார்தரும் நோய். நீ சார்ந்திருக்குன்னு வர நோய் ஒன்று கூட உனக்கு கிடையாதுரா. எப்போ சார்பு உணர்ந்து, உண்மையான உன் சார்பு யார், நீ எங்கேருந்து வந்தாய், நீ யார் என்று இருந்தா ஆத்மானு கண்டுபிடிச்சுன்னா, அதல்லவா நான் சார்ந்து கூட இருக்க வேண்டாம். அதை அறிந்து, நான் இதை சார்ந்திருக்குன்னு அறிந்து சார்பு கெட, ஆத்மானுடைய சார்பை விடணும். நான் தான் ஆத்மா. இந்த அகந்தையினுடைய சார்பு எனக்கு வேண்டாம். அகந்தையினுக்கு உடம்பு சார்பு அதையும் வேண்டாம். சார்பு கெட உலகின் சார்பு உணர்ந்து உன்னுடைய உண்மையான சார்பு எதுன்னு கண்டுபிடிச்சு, அகந்தையினுடைய சார்பு ஆத்மானு கண்டுபிடிச்சு, பானையினுடைய சார்பு எது மண்ணுன்னு கண்டுபிடிச்சு, பானை தான் அகந்தை, மண்ணு தான் ஆத்மா, ரெண்டும் ஒன்று தான். தன்னை பானைன்னு நினச்சாக்கா பானைங்கிற சார்புனால எவ்வளோ கஷ்டம். உருண்டு போயிடும், உடஞ்சி போயிடும். கண்டபடி இதை யூஸ் பண்ணுவாங்க. கல் குடிக்க யூஸ் பண்ணுவான், பால் குடிக்க யூஸ் பண்ணுவான். குழந்தை சொப்பு வச்சு மண் போட்டு விளையாடும். இல்லைனா எங்கேயாவது இது மாதிரி குருநாதர் கையில் கிடச்சி அதுக்கு மெல்ல போட்டுருவாரோன்னு பயந்து வாழணும். இப்போ இந்த பானைங்கிற உணர்வுனால எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். மண்ணுன்னு வந்துச்சுன்னா எங்கே வேணா போடுங்க சார், என்ன வேணா வைங்க, நான் மண்ணு தான். நீங்கள் லாக்கரில் வச்சாலும் மண்ணு தான், ரோட்டில் போட்டாலும் மண்ணு தான், எனக்கு ஒரு இழப்புமே இல்லை அப்படின்னு அது வந்துடும் இல்லையா? அப்போ சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் சார்தரா சார்தரு நோய். உனக்கு எல்லா உலகத்திலேருந்து பஞ்ச கோஷத்தில் வர அத்தனை நோயை உனக்கு வேணும்னு சொன்னான், இப்போ அழியணும்னு சொன்னான். நீ உன் சார்பை கண்டுபிடிச்சு சார்பு கெடு, அதையும் விட்டுடு, நீ அதுவாக மாறிவிடு. மாறக்கூட வேண்டியதில்லை, நம்ம ஏற்கனவே அதுதான். கடைசி குறள் இந்த இன்னைக்கு 360 ஒரு ப்ராக்டிக்கல் ஹிண்ட் கொடுக்குறார். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். என்னடா மெய்ப்பொருள் பற்றி பேசியிருந்தார், இப்போ வேற மாதிரி பேசுகிறாரே அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் இதை பற்றி யோசிப்போம். காம் வெகுளி அப்படின்னா
ராகத்வேஷம் அப்படின்னு அர்த்தம். காமம்னா விருப்பு, வெகுளின்னா வெறுப்பு, கோபம். வெகுளின்னா வெகுண்டுதல், அது பேர் வெகுளி. வெகுண்டெழுந்தான் அவனு கோபம்னு அர்த்தம். கோபங்கிறது குரோதம்னு வச்சுக்கணும். காம குரோதம். ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை. இதை தான் அவர் சொல்கிறார். இந்த உலகம் மக்களுக்கு ரெண்டாக தான் தெரியுது. இந்த உலகத்தில் பொருளெல்லாம் எப்படி பார்க்குறீங்கன்னா, என் நிறைய பிடிக்கும் சார், நிறைய பிடிக்கல சார். நீ நடந்து போகிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா பிடிக்கிற பக்கம் போகிற, பிடிக்காத பக்கம் போக மாட்டேன். ஜனங்களை பார்த்தீங்கன்னா பிடிக்கிற ஜனங்களை பேச, பிடிக்காத ஜனங்களை பேச மாட்டேன். ஹோட்டலுக்கு போனேன்னா பிடிக்கிற பண்டத்தை சாப்பிட, பிடிக்காத சாப்பிட மாட்டேன். ஒரு இடத்துக்கு போனால் பிடிக்கிற இடத்துக்கு போய் உட்காருவேன், பிடிக்கிற இடத்துல உட்கார மாட்டேன். இப்போ இந்த உலகம் ஒரு பொருளாக தெரியலையே, ரெண்டாவில் பிளந்துடுச்சு. உன்னையே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது சில சமயம். உன்னை சில சமயத்தில் மாறு தட்டிக்கிற, டேய் கிரேட் ராணி அப்படின்னு சொல்லுது. இன்னொரு தலை குனிஞ்சு செத்து போலாம் போடுறது. தன்னையே ஒருத்தன் வந்து வெறுக்கிறான், தன்னையே ஒருத்தன் பெருமையாக பேசிக்கிறான், தன்னையே பெருமையாக பேசிக்கிறாங்க. தலை சரிந்த கவிஞன் நான் சொல்வதெல்லாம் உண்மை, நீங்களாம் கேட்டே ஆகணும். எனக்கு ஒரு பாட்டுக்கு 20 லட்சம் கொடுத்துருங்க அப்படின்னு பாட்டை விலை பேசி எழுதுறவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் இலக்கியத்தில் இருந்த பழைய பாடெல்லாம் சுருட்டி சுருட்டி திருடி விற்கிறாங்க. ராகம்லாம் திருடுறாங்க, மெட்டெல்லாம் திருடுறாங்க. அவங்களாம் ஞானிகள்னு சொல்கிறாங்க, அறிஞர்கள்னு சொல்கிறாங்க. தன்னையே பெருமையாக நினைக்கிறாங்க. அதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து கமெண்ட் கொடுத்து இப்படி அசிங்கம் பண்ணிட்டோம்னா வெகுண்டு எழுதுறாங்க, இல்லை கூனி குறுகுறாங்க. ஏன் இதெல்லாம் என்ன? காமம், வெகுளி, வெறுப்பு வெறுப்பு. நீ யாருன்னு தெரியாதனால தானே. நீ அளவற்றவன், மாறாதவன், ஆனந்தம்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு எதுக்குடா பயம், உனக்கு எதுக்குடா தற்பெருமை, உனக்கு எதுக்கு காமம், உனக்கு எதுக்கு கோபம்? இதெல்லாம் எதனால்? இந்த காமம் வெகுளி எல்லாம் உணர்வில் வரக்கூடியது. உணர்வில் நீ பிராந்தி அடைஞ்சிட்ட. மருள் காட்சியினால் உனக்கு மனம் என்று தனிந்து கொண்டதுனால உனக்கு காமமும் வெகுளியும் வருது. சரி, புத்தியில் என்ன? இது மெய் உணர்வு இல்லை, பொய் உணர்வுனால இது. மெய் உணர்வு என்ன? ராகத்வேஷம் நீங்கிய நிலை. அதுதான் அந்த உணர்வு, சாந்த உணர்வு. உணர்வில் நீ சாந்தமாக இருக்கிறது பதிலா நீ மெய்யறிவு இல்லாததுனால பொய் உணர்வில் சிக்கி இப்படி கஷ்டப்படுற. இது காரணம் என்ன? உங்களோட மெய்யறிவு இல்லை. மெய்யறிவு ஏன் கெட்டு போச்சு? அது மோகம், அது பேர் மயக்கங்கிறார். அற்புதமாக சொல்லியிருக்கிறார். வீத்தராக பயக்ரோதம்னு பகவத்கீதையில் சொல்கிறார். அதை வார்த்தை அப்படியே இங்கே போட்டிருக்கிறார். ராக பயக்ரோதம் இது மூன்றும் இல்லை. இது அந்த மயக்கம் ந முக்கியதே அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறார் பகவான். அந்த முக்கியதே அப்படின்றால் மயக்கம்னு அர்த்தம். மயக்கம்னா மோகம்னு அர்த்தம். மனசுக்கு ஒரு நோய் இருக்குது, அது ராகத்வேஷம். உன் அறிவுக்கு ஒரு நோய் இருக்குது, அது வந்து மோகம், அது மயக்கம். தப்பு தப்பாக பார்க்கறது. உங்களுக்கு மனசு பிடிக்குது பிடிக்கலன்னு போட்டுச்சுன்னு வைங்க உணர்வில், அறிவு என்ன பண்ணும்? அது கரெக்டுன்னு சொல்லும். மற்றவங்களை எவ்வளோ சொன்னால் நீ கேட்க மாட்டேன். அம்மா கட்டினா அந்த பொண்ணு தான் நான் கட்டுவேம்மா. என்னடா அழகு அதில் போய் பார்த்தேன், என்ன அது குடும்பம் சரியில்லை, அந்த பழக்க வழக்கம் சரியில்லை, இனி என்னத்தை பார்த்த அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்குமா, அவகிட்ட இவ்வளோ குணம் இருக்குதுமா, இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறான். மற்றவங்கெல்லாம் ஒன்று கூட அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க மாசுறு காட்சியில் இருக்கிறாங்க, இவன் மருளோடு பார்க்குறான். இவனுக்கு அது போதை வந்துடுச்சு. இப்போ இந்த உலகத்தில் அதை தவிர வசதியான ஒன்றுமே கிடையாது. வாழ்ந்தால் அவளோடு வாழ்வேன், இல்லாவிட்டால் மடிவேன். காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். பாரதியார் வேறு அர்த்தத்தில் சொன்னார், இங்கே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஏன் அப்படி சொல்கிறான்னா, அவங்ககிட்ட மோகம் இருக்கிறது, புத்தி மழுங்கி விட்டது, அது பேர் மயக்கம்ங்கிறார். புத்தியில் மயக்கமும் மனதில் கலக்கமும். மயக்கமா கலக்கமா குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா? இதெல்லாம் உண்மை அறியாததுனால். மனதிற்கு வர நோயை காமவைகள் என்றும், அறிவுக்கு வர நோயை மயக்கம் என்றும், உணர்விலும் அறிவிலும் தப்பு செய்து விட்டான்.
பொய் உணர்வு, பொய் அறிவு. அதை தான் அவர் சொல்கிறார். இந்த பொய் அறிவும் பொய் உணர்வும் இது மூன்று பிரிச்சதுனால 3. இவற்றின் நாமம் கெடும். இவை 2மே நாம ரூபங்கள். உன் கருத்துங்கிறார். உன் கருத்து, இந்த கருத்து கெடும். நம்ம ஆரம்பிச்சிட்டோம் முதல்லையே, கருத்துன்னு ஆரம்பிச்சோம். கருத்துன்னு தான் கருதுபோன்னு இருப்பான். கருத்து பிரத்யட்சம் அல்ல, அனுமானம்னு சொன்னோம். இந்த உலகத்தை நாம் உள்ளபடி பார்க்கவில்லை. உள்ளபடி பார்க்கணும் குவார்க்குன்னு பார்த்துருக்கணும். இந்த உலகமெல்லாம் இதுவும் குவார்க்கு, இதுவும் குவார்க்கு, இதுவும் குவார்க்கு. இந்த குவார்க்குங்கிறது அடிப்படையில் என்ன? பிரம்மம். பிரம்மத்தை நாம் அறிவால் பார்க்கும் பொழுது குவார்க்கு. இப்போ எல்லாம் குவார்க்குன்னு பார்த்தா உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது? இப்போ குவார்க்குங்கிறத பிரம்மன் மாற்றினேன், உனக்கு எங்கடாப்பா உனக்கு பயம் இருக்குது? குவார்க்கு அழிய போகிறதில்ல. அவனும் குவார்க்கு, இவனும் குவார்க்கு, சாப்பிட்றதும் குவார்க்கு, சாப்பிட்றதும் குவார்க்கு, சாப்பிட்றதும் பொருளும் குவார்க்கு, உணவும் குவார்க்கு, உண்ணுபவனும் குவார்க்கு, தின்பவனும் குவார்க்கு, தீனியும் குவார்க்கு. இங்கே எதை தின்னா எதை தின்னு ஏன் சர்ச்சைகள் எல்லாம்? சாப்பிட்றதுல ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்குது, செய்கிறதுல எவ்வளோ கஷ்டங்கள். எங்கே பார்த்தாலும் குவார்க்கு. அப்படின்னா குவார்க்குங்கிறது என்ன பண்ணணும்? பிரம்மம்னு பார்க்க. இதுவும் குவார்க்கு. குவார்க்கெல்லாம் கருத்துன்னு சொன்னேன். கருத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும்? கருதுபவனாகிய அறிவு, ஞானம் இருக்கும். இப்படி தான் ஆரம்பித்தோம். இப்போ எங்கெங்கும் காணினும் பிரம்மம், காண்பவனும் பிரம்மம் என்று தெரிந்த பிறகு நாமரூபங்கள் அனைத்தும் போயிடுச்சு. இந்த குவார்க்கினுடைய சேர்க்கை தான் பல நாமரூபங்கள். குவார்க்கு சேர்ந்தா ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் சேர்ந்தா ஹீலியம், ஹீலியம் சேர்ந்ததுன்னா பெரிலியம், லித்தியம், பெரிலியம், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அப்படியே குடிக்கிட்டே போகணும். கோல்டில் ஒன்று சேர்த்தோம்னா மெர்க்குரி, ஒன்று கழிச்சோம்னா பிளாட்டினம். என்னடா இது? வெறும் நாமரூபமாக இருக்குது. சேர்க்கையை பிரித்தா நாமரூபமே காணும். இந்த எல்லா அணுக்களுடைய எலிமெண்ட்ஸினுடைய சேர்க்கையை பிரித்தோம்னா கடைசியில் ஒரு நாமரூபம் ஹைட்ரஜன் தான் கிடைக்குது. அதுலேயும் கழிச்சோம்னா ஒரு நாமரூபம் தான் கிடைக்குது, குவார்க்கு. அது கருத்துன்னு விட்டோம்னா கடைசியில் பிரம்மம் தான். நாமரூபம், நாமம் கெடும். காமம், வெகுளி, மயக்கம், இந்த மனதிலும் புத்தியிலும் இருக்கின்ற நோய் போயிடுச்சுன்னா எல்லா நாமரூபமும் அழிஞ்சு போய்டுங்கிறார். எல்லா நாமரூபமும் சுத்தமொத்தமாக போயிடும். நாமரூபம் அழிஞ்சிடுச்சுன்னா அங்கே பரபிரம்மம் தான் இருக்குது, கைவல்யம் தான் இருக்குது, அத்விதீயம் தான் இருக்குது, ஆனந்தம் தான் இருக்குது. இவ்வாறு இன்னைக்கு மெய் உணர்வை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुवे परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. स्थावरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चित् सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः. चिन्मयं व्याप्य यत् सर्वं त्रैलोक्यं सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः. सर्वश्रुतिशिरोरत्न विराजितपदाम्बुजः वेदान्ताम्बुजसूर्यो यः तस्मै श्री गुरवे नमः. चैतन्यशाश्वतशान्तः व्योमादितो निरञ्जनः बिन्दुनादकलातीतः तस्मै श्री गुरवे नमः. ज्ञानशक्तिसमारूढः तत्त्वमाला विभूषितः बुद्धिमुक्तिप्रदाता स तस्मै श्री गुरवे नमः. अनेकजन्मसम्प्राप्त कर्मबन्धविदाहिने आत्मज्ञानप्रदानेन
तस्मै श्रीगुरवे नमः। शोषणं भवसिन्धो च ज्ञापनं सारसम्पदः गुरोर्पादोदकं सम्यक् तस्मै श्रीगुरवे नमः। न करोति कं तत्त्वं न करोति कं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। मन्नाद श्रीजगन्नाथः मद्गुरुं श्रीजगद्गुरु ममदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः। गुरुरादिरनादिक्ष गुरुर्परमदैवतं गुरोर्परतरं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुसखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव इति श्रीगुरुस्तोत्रं समर्पयामि।